இது நம்ம லாஸ்டா ஸ்டாப் பண்ணோம்ல. ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதிட்டோம், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டோம். சரியா? ஸோ இதே மாதிரி மீதி ரெண்டுத்துக்கும் பதில் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். இஃப் பாசிபிள் இது ரெண்டு குவான்டிஃபையர் தான், மேபி 3 4 5ன்னு வரதுலாம் கூட இருக்கு. நான் ஒரு 3 இல்ல 4 வர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன், நீங்க குவான்டிஃபையர்ல எழுதுங்க. நெட்டேஷன் ஈஸி, ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்காது. குவான்டிஃபையர்ல எழுதுறதுனால பிரச்சனை இருக்காது, எழுதலைன்னா கஷ்டமா இருந்திருக்கும். குவான்டிஃபையர் எழுதுனா ஈஸி ஆயிடும். சரியா? ஓகே, இது திருப்பி ஒரு ரீகால் பண்ணிடுவோமா? என்ன பண்ணோம்? கதை, டிரான்ஸ்லேட் அண்ட் கதை. ஓகே, ஸோ கதை என்ன? இதுக்கு ஒரு லைப்ரரி, லைப்ரரி ஃபுல்லா ஷெல்ஃபா இருக்கு. நான் ஒரு ஷெல்ஃபா போய் தேடி பாடுறேன். ஒரு ஷெல்ஃப் எடுத்தா அந்த ஷெல்ஃப்ல நிறைய புக்ஸ் இருக்கு, அந்த புக்ஸ்ல ஏதோ ஒரு புக்கு மேத்ஸ் புக். அப்புறமா அடுத்த ஷெல்ஃப் போறேன், அதுல நிறைய புக்ஸ் இருக்கு, அதுல ஒரு புக்கா தேடி பார்த்துட்டு இருப்போம், ஏதோ ஒரு புக்கு மேத்ஸ் புக்கு. ஸோ இதை கண்டினியூஸா ரிப்பீட்டடா ஒரு ஷெல்ஃபா எல்லா ஷெல்ஃபுக்கும் பண்றேன், நடக்குது அப்படின்னா இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த குவான்டிஃபையர்ல எப்படி எழுதணும்? ஃபார் ஆல் எஸ் இன் எஸ் there exists B belongs to BS such that B is a mathematics book. ஓகேவா? இந்த பிஎஸ்க்கான காரணத்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? இது நம்மளா கொடுத்துட்ட நோட்டேஷன் தான். காரணம் என்னன்னா, நான் ஒரு ஷெல்ஃப் எடுத்தேன்னா அதுல உள்ள புக்ஸை தான் தேட போறேன். நான் இந்த ஷெல்ஃப் மாத்துறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செட் ஆஃப் ஆல் புக்ஸ் மாறும். அப்போ நான் ஒரு ஷெல்ஃபுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆஃப் ஆல் புக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பிஎஸ் தரேன். சரியா? ஸோ இதுல உள்ள புக்ஸ்ல ஏதோ ஒரு புக்கு மேத்ஸ் புக்கா இருக்கு. ஓகே ஃபைன், இது இப்போ நெகேட் பண்ண ட்ரை பண்ண போறோம். இப்போ கதையா யோசிச்சுட்டு அப்புறமா இது நெகேஷன் சொன்னா ஈஸியா எழுதிருவீங்க இதை பார்த்து. பட் என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும்ல. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் ட்ரூவா இருந்தா அது ஃபெயில் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணுத்துல அது நடக்கக்கூடாது. ஓகேவா? அந்த லைப்ரரியில எல்லா ஷெல்ஃப்லயும் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு. கரெக்டா? அதுதானே இது சொல்லுது. ஃபர்ஸ்ட் பிரிங்க. இப்போ இதை எழுதும் போது எப்பவுமே நான் ஒரு பழக்கத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அது நடக்குமான்னு தெரியல, பட் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். என்னன்னா பிராக்கெட்ஸ் போடுறது, லேயர் பை லேயரா இது ஃபார்ம் பண்ணும். லேயர் தெரியும் எந்த லேயர் ஃபர்ஸ்ட்ன்றது. ஃபார் ஆல் எஸ்என்எஸ் சம்திங் இஸ் ட்ரூ. ஃபார் ஆல் எஸ்என்எஸ் ஏதோ ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுது, அப்போ இது ஃபெயில். அதாவது ஷெல்ஃப்ல உள்ள எல்லா லைப்ரரிக்கும் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, லைப்ரரியில எல்லா ஷெல்ஃப்க்கும் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது ஃபெயில் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த லைப்ரரியில உள்ள ஏதோ ஒரு ஷெல்ஃப் இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபெயில் பண்ணுது, நடக்கல. இங்க நடக்கும்னு சொல்றது அது நடக்கல. சரியா? அப்போ ஏதோ ஒரு ஷெல்ஃப் நடக்கல. அப்போ there exists S belongs to S. என்ன அர்த்தம்? அப்புறமா என்ன நடக்குது? ஏதோ ஒரு ஷெல்ஃபை தேடி கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஷெல்ஃப்ல என்ன நடக்குது? நான் ஒவ்வொரு புக்கா பாடுறேன், ஏதோ ஒரு புக்காவது மேத்ஸ் புக்கா வருதுன்னு பார்த்தா எந்த புக்கும் மேத்ஸ் புக்கா இல்லை, அப்பதானே இது ஃபெயில் ஆகுது. கரெக்ட் தானே? அப்ப என்ன அர்த்தம்? ஃபார் ஆல் B belongs to BS, B is not a match. லேயர் பை லேயரா இதை பிரிச்சிட்டீங்கன்னா எந்த லேயர் உள்ள எந்த லேயர் வெளியிலன்றது தெரியும். அந்த பிராக்கெட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். எந்த லேயர் வெளியில எந்த லேயர் உள்ள. இப்போ இந்த பிராக்கெட் ஓபன் பண்றேன்னா இதுல இருந்து இது வரைக்கும் ஃபார் ஆல் தேர் இஸ் செட்ஸ் இன் எஸ் சச் தட் சம்திங் இஸ் ட்ரூ, அவ்வளவுதான் அர்த்தம். அப்புறமா ஃபார் ஆல் பீனஸ் இது சம்திங் இஸ் ட்ரூ. இப்போ நீங்க லேயரா உடைச்சு பாட்டுறதுன்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து இப்போ இதோட நெரேஷன் எழுதுறது ஈஸியா இருக்குமா? இதோட நெரேஷன் எப்படி எழுதலாம்? இதுல இருந்து வா. There is a shelf in the library in which given for all book in that shelf the book is not a maths book. கதை புரிஞ்சிருச்சு. இப்போ சென்டென்ஸா நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். There is a shelf in the library in which every book is not a maths book. புரியுதா என்ன கதை சொல்றேன்னு? இந்த கதை புரிஞ்சுதா? அதோட நரேஷன் புரிஞ்சுதா? இப்போ இது ரெண்டுத்தையும் எழுதுறீங்களா நீங்க? குவான்டிஃபையர் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுன. ஃபர்ஸ்ட் இதுக்கு எழுதுன. இதுக்கு குவான்டிஃபையர்ல மட்டும் செட் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன குவான்டிஃபையர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா? எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருணுமா, அப்போ போய் நிறுத்தி கேட்டுருங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீ 2 3ன்னு எழுதுற, நம்ம எல்லாத்தையுமே ஒரு குவான்டிஃபயர்ல எழுதலாம். பட் நம்ம எவ்வளவு குவான்டிஃபயர் லேயர் உடைக்கிறோமோ அவ்வளவு நம்ம நெகேஷனும் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் புரிய ஆரம்பிக்கும் நிறைய. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம 2 இல்ல 1 இதே ஒன்னா எழுதிக்கலாம். அதுதான் கேட்டாங்க லாஸ்ட் கிளாஸ் முடியும் போது அவர் கேட்டாங்க. இதை எழுதும் போது given any shelf in the library, that shelf contains a maths book அப்படின்னு போட்டு for all S in S, S has a maths book அப்படின்னு முடிச்சிடலாம்ல அப்படின்றாங்க. கரெக்ட் தான், தப்பு கிடையாது. அது நீ லேயரை உடைச்சாதான் இன்னும் என்ன இருக்கு உள்ளன்றது தெரியும், வேற ஒண்ணும் இல்ல. தாராளமா எழுதலாம், ஒரு குவான்டிஃபயர்ல எழுதலாம். எவ்வளவு நீங்க குவான்டிஃபயர் உள்ள இருக்குன்னு தெரியுதோ அவ்வளவு உடைச்சிடுறது நல்லது. சரியா? ஓகே. செட் என்ன? ஃபர்ஸ்ட், every tree in this campus has at least one brown leaf. Set of all trees in the campus நான் டீன்னு வச்சிடுறேன். அப்புறம் அப்போ நான் என்ன சொல்லுது? every tree in the campus has some property. ஓகேவா? நான் சும்மா டீன்னு எடுத்துக்கிறேன். என்ன ப்ராப்பர்ட்டி? கதையை யோசிங்க. இப்போ நான் இந்த கேம்பஸ்ல எல்லா மரத்தையும் போய் பாடுறேன். எல்லா மரத்துலயும் என்ன இருக்கு? ஒரு பிரவுன் லீஃப் ஆகுது இருக்கு. அது எப்படி எனக்கு தெரியும்? நான் அந்த ட்ரீயை பிடிச்சி அந்த ட்ரீயோட எல்லா லீவ்ஸையும் செட் பண்ணும் போதுதான் ஏதோ ஒரு லீஃப் பிரவுன் லீஃபான்றது தெரியும். அப்போ என்னோட செட் யாரு உள்ள உளுந்திருக்கு? அடுத்த செட் யாரு? அந்த ட்ரீயோட லீவ்ஸ், பிரவுன் லீஃப் இல்ல, அந்த ட்ரீயோட லீவ்ஸ். அந்த லீவ்ஸ்ல ஒரு லீஃபுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன இது ப்ராப்பர்ட்டி? அது பிரவுன் கலர்ல இருக்கு. அவ்வளவுதான். சரியா? அப்ப இங்க என்ன நடக்கும்? given any t in t, இந்த டீல இருக்கிற செட் ஆஃப் ஆல் லீவ்ஸ் ஒரு செட்டா எடுத்துப்போம். say some s suffix small t leaves so l ன்னு வச்சுப்போம். l set of all leaves of இந்த டீன்ற ட்ரீல உள்ள லீவ்ஸ். அதுல இருக்கிற எல்லா ஏதோ ஒரு லீஃப் எப்படி இருக்கு? கதை புரிஞ்சுதா? ஒரு கேம்பஸ்ல எல்லா மரத்தையும் போய் பாடுறேன். எல்லா மரத்துலயும் ஏதாவது ஒரு லீஃப் பிரவுனா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மரத்தையும் போய் பாடுறேன். அந்த இப்போ ஒரு மரம் பிக்ஸ் பண்ணனா அந்த மரத்துல உள்ள எல்லா லீஃபும் செக் பண்ணிட்டே வரேன். ஏதோ ஒரு லீஃப் பிரவுன் ஆச்சு. அப்பாடா, ஓகே, இப்ப அடுத்த ட்ரீக்கு போவோம். இந்த மாதிரி ஒன்னொன்னா செக் பண்ணிட்டே போறோம். எல்லா ட்ரீலயும் இது நடக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்ப என்ன நடக்கணும்? ஃபார் ஆல் டி இன் டி, டீன்றது செட் ஆஃப் ஆல் ட்ரீஸ் இன் த கேம்பஸ். அதுல நான் பிக்ஸ் பண்ண ட்ரீல உள்ள செட் ஆஃப் ஆல் லீவ்ஸ் தான் எல் சஃபிக்ஸ் டி. அதுல இருக்கிற ஏதோ ஒரு லீஃப் பிரவுன் கலர். ஓகேவா? இப்ப இது நெகேஷன் என்ன அர்த்தம்? இது எப்ப ஃபெயில் ஆகுதுன்னு அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. எல்லா ட்ரீலையும் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுதுன்னா அப்ப ஏதோ ஒரு ட்ரீல இது நடக்கலன்னா மட்டும் தானே இது தப்பாடும். எல்லா ட்ரீக்கும் ஏதோ ஒண்ணு ட்ரூன்னு சொல்றோம். அப்ப அது தப்புனா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ட்ரீல அது நடக்கல, தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஏதோ ஒரு ட்ரீல நீங்க சொன்ன ப்ராப்பர்ட்டி ஃபெயில் ஆகுது. என்ன ப்ராப்பர்ட்டி சொன்னீங்க? ஏதாவது ஒரு லீஃப் ஆகுது பிரவுனா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ட்ரீல என்ன நடக்கணும்? எல்லா லீவ்ஸுமே பிரவுனா இருக்க கூடாது. என்ன கலர்லாம் பிரச்சனை இல்லை, திருப்பி சொல்றேன், என்ன கலர்லாம் பிரச்சனை இல்லை, பிரவுனா இருக்கக்கூடாது. அப்ப நெகேஷன் எப்படி வரும்? There exists T belongs to T such that given any leaves in that tree, L is not brown. புரியுதா? ஆன்லைன்ல இது சந்தேகங்கள் இருக்கா? இப்ப இத ஸ்டேட்மெண்டா மாத்திரலாமா? நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு வரும்? There is a tree in the campus in which every leaf is not brown. என்னால ஒரு ட்ரீ கண்டுபிடிக்கும் இந்த கேம்பஸ்ல, அதுல எல்லா லீவ்ஸும் பிரவுன் கிடையாது. கரெக்ட் தானே? கரெக்டா தானே சொல்றோம்? ஓகே, ஃபைன். ஓகே, செகண்ட் ஒன் நீங்களே சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு. செகண்ட் ஒன்
செட் ஆஃப் ஆல் ஷெல்ஃப்ஸ் திருப்பி எஸ்னே வச்சுப்போம். அப்ப என்ன வரும்? there exists s belongs to s. அப்புறம் for all b belongs to bs. bs வந்து set of all books in that shelf. என்ன அர்த்தம்? b is a story book. அப்ப இது நடக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஷெல்ஃப்ல ஏதோ ஒண்ணு நடக்கல. அப்ப எல்லா ஷெல்ஃப்லயும் சரி ஏதோ ஒரு ஷெல்ஃப்ல இது நடக்குது. இப்ப எல்லா ஷெல்ஃப்லயும் இது நடக்கல. அப்போ ஃபார் ஆல் எஸ் இன் எஸ் எல்லா ஷெல்ஃப்லயும் போய் பாடுறேன், ஏதோ ஒரு புக்கு ஸ்டோரி புக்கா இல்ல. அப்ப இது ஃபெயில் ஆகும். புரியுதா? ஓகே ஃபைன். இப்ப நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தர போறேன் உங்களுக்கு. அதுதான் ஹோம்ஒர்க்கு. அது இப்ப தரலாமா? வேணாம், நான் அண்டு ஆறு எல்லாம் சொல்லிட்டு தரேன், கடைசியில தரேன். அதுக்கு நெகேஷன் எழுதணும், 25 எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு உள்ள எப்படியும் ஒரு 4-5 25 வரும். நிறைய இருக்கும். பெரிய ஸ்டேட்மெண்ட், பேராகிராஃப் மாதிரி இருக்கும், ஒரே சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? மல்டிபிள் 25 நெகேஷன் எழுத தெரியுமா இப்ப எல்லாம்? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல்லயே நீங்க படிச்சிருப்பீங்க இந்த டெர்மினாலஜி, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? சேர்த்து எழுத என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம்? நிறைய இருக்கு, பட் மேஜர் யூசேஜ் எந்த ரெண்டு வேர்டு? அண்டு ஆறு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுப்போம், அண்டு நடுவில் போடுவோம், இல்ல ஆறு நடுவில் போடுவோம். சரியா? ஓகே. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, இது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தான்ன்றது வந்து லைட்டா ஒளிஞ்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் 25 அப்புறம் உள்ள வருவோம், இதுல 25 வச்சு வருவோம். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்தது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தானான்னு ஒரு குட்டி டவுட் வரும் சில இடங்கள்ல. ஓகேவா? சோ நீங்க ரெண்டு ஸ்டேட்மெண்டா உடைச்சு எழுத தெரியுதான்றத நான் பார்க்கணும். ஓகேவா? சரி, நான் ஒரு 2 சென்டென்ஸ் தரேன். நீங்க என்ன பண்ணணும்னா அதை 2ஆ பிரிச்சு எழுதணும். எப்படின்னா நடுவில் அண்டோ ஆரோ என்ன வரும்ன்றதை நீங்களா டிசைட் பண்ணி 2ஆ பிரிச்சு எழுதணும். அதாவது 2ஆ பிரிச்சுன்னா பி அண்டு கியூ இல்ல பி ஆர் கியூன்னு 2 ஸ்டேட்மெண்டா நடுவில் ஆர் போட்டோ அண்டு போட்டோ பிரிச்சு எழுதணும். சரியா? ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், ட்ரை பண்றீங்களா? அந்த பி ஸ்டேட்மெண்ட் என்ன, கியூ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லணும். அதுதான் உங்களோட வேலை. நடுவில் அண்டு வருமா ஆறு வருமானதையும் சொல்லணும். சரியா? இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இது நான் காமனா எப்பவுமே தர எக்ஸாம்பிள். எனக்கு பிசிக்ஸ் பிடிக்காது, அதனால பிசிக்ஸ் போட்டுக்கிறேன். நான் சொல்லிடுறேன், ரெண்டுமே காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஆனா இதுல எது நடுவில் வர காம்பவுண்ட் வேர்ட் என்ன, பிளஸ் பி ஸ்டேட்மெண்ட் என்ன, கியூ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸி தெரியும். பிரிச்சு எழுது, என்ன எப்படி வேணாலும் பிரிச்சு எழுதிட்டு, உங்களோட சாய்ஸ். ஏன்னா பி அண்ட் கியூவா பிரிச்சு எழுதணும். அண்டு இல்ல நடுவில் அண்டு இல்ல ஆறு வரணும். பி எது கியூ எதுன்னு சொல்லணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான், இது ஒண்ணும் இல்ல, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஜாக் வெண்ட் அப் தி ஹில் அண்ட் ஜில் வெண்ட் அப் தி ஹில், அவ்வளவுதான். ஜாக் வெண்ட் அப் தி ஹில் வந்து பி, ஜில் வெண்ட் அப் தி ஹில் வந்து கியூ, அவ்வளவுதான். சரியா? அது பிரச்சனை இல்ல, நீங்க 100 திணற மாட்டீங்க. அது சிம்பிளா இருக்கேன்னு யோசிச்சு இருக்கீங்க, அவ்வளவுதான் விஷயம். இதை யோசிச்சு சொல்லுங்க.
இதுக்கு அர்த்தம் என்னன்னு என்னைக்குமே சொல்றேன், நான் என்னைக்குமே சொல்றேன், என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே எனக்கு புரியலன்னா தமிழ்ல மாத்திக்கும். இல்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு அதுக்கு அர்த்தம் என்னன்றது தெளிவா திருப்பி திருப்பி யோசிச்சுப்பாரு. யோசிச்சு பார்த்துட்டு அது என்ன நடக்குதுன்னு பாரு. இது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? நானும் என் ஃப்ரெண்டும் பிசிக்ஸ் படிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் என் ஃப்ரெண்டும் பிசிக்ஸ் படிக்கல. அந்த ஊன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. என்ன அர்த்தம்? நானும் படிக்கல, அவனும் படிக்கல. புரியுதா? அப்ப இங்க அண்டா ஆறா? என்னால அவன் டெட்டான், அவனால நான் டெட்டேன் பிசிக்ஸ் படிக்காம. என்னாச்சுங்க? அண்ட வருமா ஆறு வருமா? என்ன எப்படி ஸ்டேட்மெண்ட் என்ன? பி என்ன கியூ என்ன? I didn't study physics and my friend didn't study physics. அவ்வளவுதான். ஆனா நம்ம இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் வர மாதிரி இருக்கா? அண்டு வந்த மாதிரி இருக்கா? இல்ல. இங்கிலீஷ் வந்து இந்த மாதிரி நம்ம குளறுபடி பண்ணும். ஆனா மீனிங் ரொம்ப சிம்பிள். நான் படிக்கல, என் ஃப்ரெண்டு படிக்கல. தமிழ்ல மாத்திரோடனே ஜாலியா புரிஞ்சிருச்சு நமக்கு. அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஓகேவா? ஆறு வர மாதிரி இந்த இன்னும் ஒரு 1-2 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இதுல குவான்டிஃபையர்ஸ் வந்தா எப்படி பிரிக்கணும், அதோட நெகேஷன் எப்படி எழுதணும். சரியா? போமா? சரி, இது மனசு வருத்தமான விஷயம்தான், இருந்தாலும் பேசுவோம். இல்ல முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் சொல்லுவோம். மேட்சே முடிஞ்சு போச்சு, ஆஸ்திரேலியா ஜெயிச்ச பிறகு என்னது, இருந்தாலும் எழுதுவோம். Either India or Australia will win the WTC. WTC-னா வேர்ல்ட் கப்னு சும்மா வச்சுக்கோ. முடிஞ்சு போச்சு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சும் போச்சு. சரி ஓகே, வேணாம் இப்ப அது எதுக்கு மனசு வருத்தம்? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, பிராக்டிகலி நாட் பாசிபிள், ஆனா மேத்தமேட்டிக்கலி பாசிபிளான விஷயம் இங்க ஒண்ணு இருக்கு. என்னன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்றது வந்து இன்க்ளூசிவ் ஆர்னு ஒன்று. அதாவது இந்த இடத்துல எய்தர்ன்ற வார்த்தை வந்திருந்தாலுமே ஓகேவா, இங்க வந்து 2 பாசிபிலிட்டி தான் நீங்க மைண்ட்ல யோசிப்பீங்க. ஒண்ணு இந்தியா ஜெயிக்கணும், இல்ல ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும். ரெண்டும் ஜெயிச்சாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். அது நடக்க பிராக்டிகலி நாட் பாசிபிள்னாலும் பட் அதுவும் இங்க சேர்த்தி தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இங்க சேர்த்துக்கணும். அதாவது PRQன்ற ஸ்டேட்மெண்ட்ல P ட்ரூ ஆனாலும் PRQ ட்ரூ தான், Q ட்ரூ ஆனாலும் PRQ ட்ரூ தான், ரெண்டுமே ட்ரூ ஆனாலும் PRQ ட்ரூ தான். நீங்க ஸ்கூல்ல நான் வந்துட்டேன், ட்ரூத் டேபிள் தெரியுதா? PQ PRQ. இப்ப ட்ரூத் டேபிள் சொல்ல சொன்னா நடன்னு சொல்லுவீங்களா? ட்ரூ 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 ஃபால்ஸ். என்ன சொல்றேன்? இவன் ட்ரூவா இருந்து இவன் ட்ரூவா இருந்தாலும் இது ட்ரூ தான், இவன் ட்ரூவா இருந்து இவன் ஃபால்ஸா இருந்தாலும் இது ட்ரூ தான், இவன் ஃபால்ஸா இருந்து இவன் ட்ரூவா இருந்தாலும் இது ட்ரூ தான். 2 பேருமே ஃபால்ஸ் ஆனாதான் இது ஃபால்ஸ். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா PRQன்னு வரும்போது இது ட்ரூவா இருந்து எய்தர் ஆர் கேஸ் இதுதான். இது நடந்து இது நடக்கல, இல்ல இது நடந்து இது நடக்கல, எய்தர் ஆர் கேஸ் தான். ஆனா மேத்தமேட்டிக்கலி நம்ம இதையும் சேர்த்துட்டோம்னு சொல்றேன். ரெண்டுமே ட்ரூவா கூட இருக்கலாம். அது சில இடங்கள்ல சந்தேகம் வரும் நமக்கு, நம்ம வந்து ரெண்டுமே ட்ரூவா இருந்தா சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதான்னு. மேத்தமேட்டிக்கலி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம், ரெண்டுமே ட்ரூவாவும் இருக்கலாம். ஓகேவா? பிராக்டிகலி சில இடங்கள்ல அது நாட் பாசிபிளா இருக்கலாம்.
ஓகேவா? எய்தர் இந்தியா சொல்லுங்க. கேக்குதுங்களா? எனக்கு வீடியோவே தெரியலைங்க சார். ஒன்லி ஆடியோ மட்டும் தான் கேக்குது. வீடியோ தெரியலையா? ஆமாங்க சார். இல்ல நீங்க சார் ஐடி பின் பண்ணிக்கோங்க, அது மாறிட்டே இருக்கும். ஓகே சார். இல்ல இந்த வீடியோ கிளியரா தான் மேம் இருக்கு. சார் ஐடியா பின் டு ஸ்க்ரீன் பின்னு இருக்கும் பாருங்க, அது கொடுத்துக்கோங்க. ஓகே. சோ புரியுதா என்ன நான் சொல்ல வரேன்னுங்க? எய்தர் ஆர்னு உடனே இது மட்டும் தான் நடக்கணும் இல்ல இது மட்டும் தான் நடக்கணும்னு மைண்ட் செட்டுக்கு போடாதீங்க. மேத்தமேட்டிக்கலி ரெண்டுமே நடக்கிறதும் பாசிபிள் தான். பட் பிராக்டிகலி சில இடங்கள்ல அது நாட் பாசிபிளா இருக்கலாம். சரியா? ஓகே தானே? இதுதான் ட்ரூத் டேபிள் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. ட்ரூத் டேபிள் என்ன சொல்லுது? இந்த ட்ரூத் டேபிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ட்ரூத் டேபிள் தான் படிக்கிறதுக்கு தான் இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? முக்கியமான ஒரு ட்ரூத் டேபிள் நாளைக்கு வரும்போது நீங்க பார்த்துட்டு வர வேண்டி இருக்கும். இல்ல இப்பவே ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ட்ரூத் டேபிள் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஏன் அவ்வளவு தரவா படிச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. PRQ ஓகே, P அண்ட் Q எழுதிருவீங்க. நாளைக்கு வரும்போது, இப்ப இல்ல, நாளைக்கு வரும்போது எதுக்கான ட்ரூத் டேபிள் பார்த்துட்டோம். ஓகேவா? இதுக்கான ட்ரூத் டேபிள பார்த்துட்டோம். இல்ல பார்த்துட்டு வாங்க, தெரிஞ்சிருந்தா ஓகே, எழுதி வச்சுக்கோ. நாளைக்கு அது நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா நம்மளோட மெயின் டார்கெட்டே இவன் தான். இந்த ஃபார் ஆல் டேரேஜஸ் எல்லாம் வச்சு இவனை தான் டார்கெட் பண்ண போறோம் நம்ம இப்போ. சரியா? ஏன்னா மேத்தமேட்டிக்கலி உங்களுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே இன் சம் சென்ஸ் இம்ப்ளிகேஷன் தான். இம்ப்ளிகேஷன் என்னன்றதை நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினா இன்னைக்கு டார்கெட் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதோட நெரேஷன், அது இதுன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுரும். சரியா? முடிஞ்சா இம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு நம்ம டீடைல்டா இம்ப்ளிகேஷன் போவோம். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேவா? இதை பிரிச்சு எழுதுனா இந்தியா வில் வின் தி WTC ஆர் ஆஸ்திரேலியா வில் வின் தி WTC, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ இதுல குவான்டிஃபையர் இன்வால்வ் ஆனா எப்படி உடைப்பீங்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் விஷயம். சரியா? குவான்டிஃபையர் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா இதுல? நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் சென்ஸ்லயே போவோம். காலையில இருந்து நிறைய நெகட்டிவா பேசிட்டோம், பாசிட்டிவாவே பேசிட்டோம். எவ்ரி ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் இன்டெலிஜென்ட். அண்டா ஆரா இங்க உள்ள இருக்கிறது? ஓ, நம்ம அண்டு போட்டுக்கலான்றீங்களா? சரி ஓகே, ஒன்னு இருந்தா போதும். ரெண்டாவது வந்து தேவைப்பட்ட ட்ரை பண்ணிக்கலாம். எப்பா இப்போதைக்கு 6 இருக்கட்டும் இரு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க குவான்டிஃபையர் இன்வால்வ் ஆயிருக்கா? குவான்டிஃபையர் என்ன? ஃபார் ஆல் டேரக்டா? ஃபார் ஆல். ஃபார் ஆல் வந்து செட் என்னது? ஒளிஞ்சிருக்கிற செட் என்னது? செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். அப்போ ஃபார் ஆல் எஸ் இன் எஸ். எஸ் வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ்னு வச்சுக்கோ. என்ன வரணும் இப்போ ஸ்டேட்மெண்ட்? எஸ் இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் எஸ் இஸ் இன்டெலிஜென்ட். பிரிச்சு எழுதுவோம். நம்ம தான் பிரிச்சு எழுதானே பழகிட்டு இருக்கோம். பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல அதை சொல்லு. இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் பாடுறேன், ஒன்னா அவங்க ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காங்க, இல்ல இன்டெலிஜென்டா இருக்காங்க, இல்ல ரெண்டுமே இருக்கு சில பேர்கிட்ட, அதுவும் அப்படியும் வச்சுக்கலாம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், 6னா 2 சேர்த்து கூட வரலாம். சரியா? இப்போ இது தப்புனா என்ன? இவ்வளோ பிராங்கா இருக்க கூடாது, பட் ஐ அப்ரிஷியேட் தட். இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லார பத்தியும் பேசுவோமா? நெரேட் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தரை பத்தி பேசுவோம்.
ஒருத்தரை பத்தி பேசின போது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது, தப்புன்னு சொல்லும்போது யாராச்சும் ஒருத்தருக்கு அது ஃபெயில் ஆனா ஓகே. சரியா? அப்போ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி பிராக்கெட்டை போட்டு பிரிச்சிரு. அப்போ ஃபார் ஆல் எக்ஸ் இன் எஸ், அப்ப என்ன அர்த்தம்? தேர் எக்ஸிஸ்ட் அன் எக்ஸ் இன் எஸ், அதுக்கு சம் ப்ராப்பர்ட்டி ஹோல்டு. என்ன ஹோல்ட் ஆகணும்? யோசிச்சு பாரு, கதை ஃபர்ஸ்ட் கதையை யோசிச்சிரு. எக்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும், இல்லைன்னா இன்டெலிஜென்டா இருக்கணும். இது எப்ப ஃபெயில் ஆகும்? ரெண்டுமே இல்லாதப்ப மட்டும்தான் ஃபெயில் ஆகும். கரெக்டா? ஏதோ ஒண்ணு வந்துட்டாலும் தப்பாயிடும். அப்போ எக்ஸ் நாட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆரா, and X is not intelligent. என்ன நடக்குதுன்னு தெரியுதா? நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, நரேஷன் எழுதும் போது 6 இருந்தா அண்டா மாத்தணும், அண்டு இருந்தா 6ஆ மாத்தணும்னு. ஏன்னு தெரியாதானா? சரியா? அதுதான் என்ன பார்த்து அது இங்கேயே இருக்கு பாருங்க. இவன் ட்ரூவா இருக்கணும்னா ஏதோ ஒண்ணு ட்ரூவா இருக்கணும். ஃபால்ஸா இருக்குன்னா ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஜாலியா இருக்கும். அதுதான் என்ன பண்றோம். ஏதோ ஒண்ணு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ, தப்பா ஆகணும்னா என்ன பண்ணும்? ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகும். சரியா? ஓகே ஃபைன். இப்போ உங்கள் ஆசைக்கு இணங்க அண்டுன்னு போட்டுப்போம். சரி, நான் திருப்பியுமே எழுதுறேன். இது ஆறாவே இருக்கட்டும், நான் திருப்பி எழுதுறேன். ஆனா லைட்டா மாத்தி எழுதுறேன். There is a student in the class who is hardworking. எல்லாரையும் சொல்லிடக்கூடாதுல்ல. இப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸ்ல தேடிட்டு இருப்போ யாரோ ஒருத்தரை பாடுறேன், அந்த ஒருத்தர் ஹார்ட் ஒர்க்கிங்காவும் இருக்காங்க, இன்டெலிஜென்டாவும் இருக்காங்க. கரெக்டா? இப்பவும் என்ன மாதிரின்ற ஒருத்தி போன வாட்டி பிராங்கா இல்லைன்றதுக்கும் நான் தான் சொன்னா, இப்ப இதுக்கும் நான் தான் சொல்றாங்க. சரி ஓகே. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கிளாஸை தேடிட்டு இருக்கேன், யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க? ஹார்ட் ஒர்க்கிங்காவும் இருக்காங்க, இன்டெலிஜென்டாவும் இருக்காங்க. இது தப்புனா என்ன? தப்புனா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஹோல்டுன்ற, அப்ப அது தப்புனா என்ன வரணும்? எல்லாருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகல, கிளாஸ்ல உள்ள எல்லாருக்கும். அப்ப நான் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். There exists X in S such that X is hard working and X is intelligent. அப்போ இது தப்புனா என்ன அர்த்தம்? இதுல உள்ள எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகலன்னா நான் என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்? ஹார்ட் ஒர்க்கிங்காவும் இருக்கணும், இன்டெலிஜென்டாவும் இருக்கணும்னு வச்சிருக்கேன். அப்போ ஒண்ணு வரலனாலும் காலி. கரெக்டா? ரெண்டுமே வரலனாலும் காலி தான். ஒண்ணு வரலனாலும் காலி, இல்ல ரெண்டுமே வரலனாலும் காலி தான். அப்ப என்ன எழுதணும் இங்க நம்ம? X is not hard working or X is not intelligent. இதுவும் ட்ரூத் டேபிள் தான் வருது. P and Q ட்ரூத் டேபிள் எழுதுங்க. P and Q true 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 false false true false false. ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் ட்ரூ. ஏதோ ஒண்ணு ஃபெயில் ஆச்சுனாலும் அது ஃபால்ஸ் தான். அதுதான் இங்க நடக்குது. ரெண்டுமே ஃபால்ஸ் ஆச்சுனாலும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? புரியுதா என்ன நடக்குதுன்னு? டன் கிளியர்? சோ குவான்டிஃபையரும் உள்ள இருக்கு, அதே சமயம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் உள்ள இருக்கு. குவான்டிஃபையர் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். சோ இதுக்கு இப்ப நெகேஷன் எழுதுறது நமக்கு எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இதை நெகேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் எழுதிட முடியுமா உங்களால? ரொம்பலாம் யோசிக்க வேணாம். இங்க என்ன எழுதிருக்கு அதை அப்படியே எடுத்து எழுதுங்க, யாரும் கேட்க போறது இல்லை. இங்கிலீஷ் என்னன்றதெல்லாம் ரெண்டாவது தான். நமக்கு தேவை மீனிங் கரெக்டா புரிஞ்சுதா. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ் கரெக்டா புரிஞ்சாலே நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். அப்புறமா நமக்கு தேவை இப்ப மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ் கரெக்டா புரியணும். மேத்தமேட்டிக்ஸ்ன்ற லாங்குவேஜ்க்கான கிராமர் இவன். கிராமர் ஒழுங்கா எடுத்துட்டா தான் மேத்ஸ் ஒழுங்கா பேச முடியும். சரியா? சோ இது என்ன அர்த்தம்?
For all students in that class, all students are, the student is not hardworking or not intelligent. ஓகேவா? புரியுதா? காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேவா? குவான்டிஃபையர் இன்வால்வ் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஓகே. இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதோட முடிச்சு நம்ம இம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றோம் தான் நினைக்கிறேன் இம்ப்ளிகேஷன். ஸோ நாளைக்கு ஃபுல்லா ப்ரூஃப் டெக்னிக் அடி ப்ரூஃபா எழுதுவோம். குரூப் தியரி தானே உங்களுக்கு முடிஞ்சது. குரூப் தியரில இருந்து ப்ரூஃப் அடிப்போம். அனாலிசிஸா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் குரூப் தியரில நான் பேசிக்கா சில அனாலிசிஸ்க்கான திங்ஸும் சொல்ல வேண்டி இருக்கும். ஸோ அதையும் நாளைக்கு சொல்லிடுவேன். சரியா? ஸோ இப்போ மெயினா நம்ம இம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி கொஞ்சம் இவ்வளோ டைரக்டா இல்லாம கொஞ்சம் ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல என்ன குவான்டிஃபையர் இருக்கு, செட் என்ன, எல்லாத்தையும் நீங்களே கண்டுபிடிச்சு எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க, நெகேட் பண்ணிட்டு. சரியா? இது கொஞ்சம் டைரக்டா இருக்கு. இது ரொம்ப டைரக்டானது தான். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதுவேன், நிறைய இன்வால்வ் ஆயிருக்கும்னு. அது இப்ப எழுதி போடுறேன். ஒரு 5 minutes டைம் எடுத்து எனக்கு அது குவான்டிஃபையர்ல மாத்தி நெகேட் பண்ணி சென்டென்ஸ் எழுதணும். சரியா? எழுதுறீங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 இது ஈஸி தான். இது ஒண்ணும் இல்லை, இப்ப பண்ணது மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? Every street in the city has at least one house in which we can find a person who is either rich and beautiful or highly educated and kind. அவ்வளவுதான். உங்களுக்கு 5 minutes டைம். மேல இருக்கிறது ஈஸி. மேல இருக்கிறது ஈஸி. ரெண்டாவது ட்ரை பண்ணுங்க. மேல இருக்கிறது இப்ப எழுதினதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? ரெண்டாவது ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை குவான்டிஃபையர்ஸ் எனக்கு சொல்லுங்க உள்ள. எதுமா? 1 house. என் கையெழுத்து கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். புரியலன்னா கேட்டுருங்க. எத்தனை குவான்டிஃபையர் இருக்கு? கொஞ்ச நேரம் இதுல கொஞ்சம் விளையாடுவோம், அப்புறமா போவோம் இம்ப்ளிகேஷன். அவசரம் என்ன இம்ப்ளிகேஷன்? டேய், ஏன்டா நீ பாட்டுக்கு ஏத்தினே போற? செகண்ட் ஒன்று தான். எத்தனை எத்தனை எத்தனை?
இது ஈஸி தான், சும்மா எழுதி வச்சுடணும், அப்புறமா பண்ணிக்கலாம். இத பண்ணுங்க ஃபர்ஸ்ட். மூணு குவான்டிஃபையர் இருக்கு, மூணு தான், மூணு குவான்டிஃபையர் இருக்கு. சரியா? இந்த மூணு குவான்டிஃபையருக்கான பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற செட் யாருன்னு கண்டுபிடிங்க. அதுதான் இந்த ட்ரிக்கி. கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. செட் ஒருத்தன் ஒளிஞ்சுன்னு இருக்கான், எந்த கலெக்ஷன்ன்றது அதுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. என்ன குவான்டிஃபையர்ன்றது கூட ஓரளவுக்கு எனக்கு தெளிவா தான் இருக்கு. பட் செட் யாரு, ஒளிஞ்சிருக்க செட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மாடம் லைட் ஃபுல்லா ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரீட்ஸ் இன் த சிட்டி. ஸோ அதை எஸ்ன்னு வச்சுக்கோ. செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரீட்ஸ் இன் த சிட்டி. அது எந்த சிட்டிலாம் தெரியாது, ஏதோ ஒரு சிட்டில உள்ள ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம். அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஹவுசஸ். ஓகேவா? அது எப்படி அங்க இருக்கிற எலமெண்ட் நம்ம எஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ ஹெச் சஃபிக்ஸ் எஸ்ன்னு போட்டுப்போம். அப்ப என்ன ஆகுது? செட் ஆஃப் ஆல் houses in the street. street yes இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற houses. நீ ஸ்ட்ரீட்டை மாத்தினா செட் ஆஃப் ஆல் ஹவுசஸ் மாறும். சரியா? இப்ப அடுத்து பர்சன்ஸ் இன் த ஹவுஸ். அப்ப ஹவுஸுக்கு ஏத்த மாதிரி பர்சன்ஸ் மாறும். அப்போ பி ஹெச். அப்போ செட் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் in house h. இப்ப சொல்லு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், வேற குவான்டிஃபையர் இல்ல. ஸ்டேட்மெண்ட் என்ன? for all s in s, அப்புறம் there exists h belongs to hs such that திருப்பி there exists p belongs to ph such that p is இதா இருக்கு. p is rich and beautiful. p is beautiful or P is highly educated and kind. அண்டு வாரும் சேர்த்துக்கலையா? ஓ, அதையும் குவான்டிஃபையர்ல சேர்த்துட்டியா? அது சேர்க்கக்கூடாது. குவான்டிஃபையர்ன்ற மூணு பேர் தானே. ஒளிஞ்சிருக்க செட்டையும் கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதை நெகேட் பண்றதுலதான் பஞ்சாயத்து இருக்கு. நெகேட் பண்ணினா என்ன அர்த்தம்? நீ நெகேட் பண்றது ரொம்ப ஈஸியா இந்த ஃபார் ஆல் தேர் எக்ஸிஸ்ட் மாத்திரலாம். பட் அர்த்தம் என்னன்னு புரியணும்ல. நான் ஏதோ ஒரு தெரு, அந்த தெருல இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இது ஹோல்ட் ஆகல. இது என்னது ஹோல்ட் ஆகலனா? P is rich and beautifulன்றாங்க. அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு காலி ஆகணும். அப்புறம் ஆர் P is highly educated அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு காலி ஆகணும். இது ரெண்டுமே நடக்கணும். அப்ப என்ன ஆகும்? இந்த அண்டெல்லாம் ஆறா மாறும், இந்த ஆறு அண்டா மாறும், நடுவில் எல்லாத்திலும் நாட் போடணும். அப்ப என்ன ஆகும்? there exists h in s such that for all h in hs and for all p belongs to ph, p is not rich and or p is not beautiful and p is not highly educated or p is not kind.
இதை எழுதுவீங்களா? இப்ப திருப்பி இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தி எழுதணும். சரியா? எழுதுன பாப்போம். சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். இதுலயே இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் போடலாமா? கொஞ்ச நேரம் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு அப்புறமா இம்ப்ளிகேஷன் போலாம். Every branch has a leaf which is either yellow or brown. Every section in the library has a shelf in which we can find the or physics book. போடுங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? குவான்டிஃபயர்ஸ் யார் இன்வால்வ் ஆயிருக்கா? எத்தனை குவான்டிஃபயர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? அண்டா, ஆரா, எல்லாம் நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க.
எப்படி எழுதணும்னு ஐடியா கிடைக்குதா இப்போ இதுக்கெல்லாம்? ஐடியா ஓகேவா? எப்படி எழுதணும்ன்றது தெரியுதா? திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணிட்டு காரணம்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு மேத்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். நம்ப இது எப்படி உங்களுக்கு நம்ப வைக்கிறதுன்றதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொஞ்ச நேரத்துல எழுதி காட்டுறேன். இதை முடிஞ்ச உடனே உன்னை எழுதி காட்டுறேன். நீங்க அந்த டெஃபினேஷனை கேட்டீங்கன்னா டடாடான்னு என்கிட்ட சொல்லுவீங்க. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி காட்டுறேன். 25ல எவ்வளவு அழகா இருக்குன்னு மட்டும் பாருங்க. இது முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் இது செக் பண்ணலாம் போறது இல்ல, ஹோம்ஒர்க்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு தான் போக போறேன். நான் இதை முடிச்ச பிறகு சொல்லுங்க, நீங்க முடிக்கணும் இங்கேயே. நீங்க காலேஜ்ல படிக்கும் போது மேபி எம்எஸ்சி முடிச்சவன்ல கேக்குறேன், பிஎஸ்சி முடிச்சவன்ல கேக்குறேன், ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் அப்படின்றது ஒரு டெஃபினிஷன் கேட்ட உடனே ஒன்று சொல்லுங்க, சொல்லுங்க பார்ப்போம். சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எல் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் டடன்னு சொல்லுங்க. அனாலிசிஸ்ல என்ன சொல்லுங்க? given epsilon greater than 0 there exists n naught in அப்பா ஆரம்பிச்ச உடனே இப்படி ஸ்பார்க் வந்த உடனே டடன்னு வருது. சொல்லுங்க சொல்லுங்க. there is a n naught in n such that for all n greater than or equal to n naught mod sn minus l less than epsilon. அதே ராடத்துல படிச்சவன் தான் நானும். சரியா? என்ன ஆனா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போதில்ல, அது டெஃபினேஷன் வரும்போது சொல்லுவாங்க சார் ரியல் எடுக்கும்போது. பட் அது எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன். புக்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா, for epsilon positive there exists n naught in n such that mod sn minus l is less than epsilon for all n greater than or equal to n naught. இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இப்படிதான் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க குவான்டிஃபையர் வைஸ் எழுதும் போது இதை எப்படி எழுதணும்னா, there exists n naught in n such that for all n greater than or equal to n naught mod sn minus l is less than epsilon. புரியுதா? இப்ப புரியுதா? நான் உன்னை ஏன் பிராக்கெட் போட்டு குவான்டிஃபையர் எழுதுன்னு சொல்லி எழுத வச்சேன்னு. இப்படிதானே இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட். இப்ப நீங்க எழுதுன மாதிரியே தானே இருக்கு. ஆனா அது ஒரு டெஃபினேஷன். நீங்க மேத்ஸ்ல படிச்ச ரிப்பீட்டடா யூஜி செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்து படிச்ச ஒரு டெஃபினேஷன். ஆனா நீங்க அதைத்தான் வேற வெர்ஷன்ல இங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்க. given any epsilon positive ஏதோ ஒன்று ஹோல்ட் ஆகணும். என்ன ஹோல்ட் ஆகணும்? எனக்கு ஒரு n naught in n கிடைக்கணும், ஏதோ ஒன்று ஹோல்ட் ஆகணும். என்ன ஹோல்ட் ஆகணும்? ஒரு n greater than n என்றால் சம்திங் ஒரு ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகணும். என்ன ப்ராப்பர்ட்டி? இது ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகணும். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்றது அனாலிசிஸ் கிளாஸ்ல படிப்போம். பட் சொல்றேன், இந்த இதுதான் இதுன்றது புரியுதா? நம்ம இதுக்காகத்தான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. இங்கதான் வரப்போறோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியணும். அப்பதான் உங்களுக்கு இதை டீகோட் பண்றதுக்கோ இதுக்கு டெஃபினேஷன் என்னன்றது கிளியரா படிக்கவோ உங்களுக்கு கிளியரா ப்ரூஃப் எழுதவோ வரணும்னா இது உங்களுக்கு என்னன்றது தெரியணும். திடீர்னு உன்னிட்ட கொடுத்து 1/n சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 ப்ரூஃப் எழுது அப்படின்னா ப்ரூஃப்னா என்னன்னு தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் தெரியணும் கிளியரா. இதுல எது கிவனு, எது நம்ம எடுக்கணும், எது அவங்க கொடுத்தது எல்லாம் கிளியரா இருக்கும். சரியா? அதுக்காகத்தான் இந்த குவான்டிஃபையர்ஸோட இம்பார்ட்டன்ஸே இங்கதான். உங்களுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு குவான்டிஃபையர் இன்வால்வ் ஆன ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். என்ன இதுவரைக்கும் நீங்க குவான்டிஃபையரா அதை படிச்சிருக்க மாட்டீங்க. சரியா? பட் குவான்டிஃபையரோட பவர் ரொம்ப அதிகம் மேத்ஸ்ல. இது ஒரு இடம் இப்படி மாத்தினாலும் கதை முடிஞ்சுது. பாரால் பதில் அது ஆர்எஸ்எஸ் பண்ணினா மொத்தமா முடிஞ்சிச்சு. சீரியஸா முடிஞ்சிருச்சு. காலி. அதோட மீனிங் டோட்டலா மாறிடும், தப்பாயிடும். நீ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் ட்ரூன்னு சொல்லணும் அப்படின்ற இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள இப்ப ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பான், இது ட்ரூவான்னு கேட்டிருப்பான்.
ட்ரூனா என்ன அர்த்தம்? நான் என்ன கொடுத்தாலும் அந்த ட்ரூவா இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் வந்து கேட்டீங்களா ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆர் இன்டெலிஜென்ட்னு போட்டேன்ல. அப்போ நான் யாராச்சும் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு இவங்க ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட்பா, அதனால எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட் சொல்ல முடியுமா? சொன்னா தப்பா ரைட்? அது தப்பு தானே. அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு விஷயத்த ட்ரூன்னு சொல்றதுன்றது கரெக்டா தப்பா? தப்பு. அது ஏன் சொல்ல மாட்டீங்க தப்புன்னு வாய திறந்து? நீ எக்ஸாம்பிள் தான் கொடுக்குற அது கரெக்ட்னு சொல்றதுக்கு. அந்த எக்ஸாம்பிள் அது ட்ரூ, வேற ஏதாவது இடத்துல ஃபெயில் ஆகலாம்ல. சோ ஃபார் ஆல்ன்ற ஒரு விஷயம் உள்ள இருக்குன்றது உனக்கு தெரியல. அங்க உள்ள ஃபார் ஆல் ஒண்ணு ஒளிஞ்சுன்னு இருக்குன்றது உனக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. அந்த ஒளிஞ்சிருக்கிறது ஃபார் ஆலா தேரேஜ் ஸ்டாண்ட் கண்டுபிடிச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. சரியா? எல்லா கொஸ்டின்லயும் உங்களுக்கு ஒரு ஃபார் ஆலோ தேரேஜ் குவான்டிஃபையர் ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. சரியா? அண்ட் அதிமுக்கியமான கான்செப்டே இப்ப ஆரம்பிக்க போறோம். இவ்வளவு நேரம் படிச்சோம்ல, எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்த போறோம். யாருன்னா இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் புரியல இல்ல, இம்ப்ளிகேஷன்னா என்னன்னு சொல்றியா? இல்ல ஆல்ரெடி கொடுத்துட்டேன்டா. ஓ, அதுவே உனக்கு பேராகிராஃப் ஃபீல் வரலையா? சரி, அப்போ ஓட்டிய பரவாயில்ல. இல்ல, நிறைய போட்டு போட்டு பழகிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நான் வந்து இது மாலை வேலை என்பதால் அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, கொஞ்சம் அடுத்த லெவல்ல எழுதுறேன். என்ன என்ன ஸ்நாக் போடலாம் பேடர்ல? பப்ஸா சமோசாவா? பப்ஸ் ஒண்ணுதான் போட முடியும். சரி, சமோசா போடும். ஏதோ ஒரு சமோசா. ஓகேவா? சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஓகேவா? பேக்கரி திறந்திருந்தா நான் சமோசா வாங்குவேன் அப்படின்றதுதான் ஸ்டேட்மெண்ட். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி மாத்திக்குவேன் தமிழ்ல. ஓகேவா? இதை எப்பெல்லாம் நான் ட்ரூன்னு சொல்ல முடியும் அது சொல்லு. சரி, இதை எப்ப நான் தப்புன்னு சொல்ல முடியும் அதை சொல்லு. அதை மட்டும் சொல்ல போதும். அதுதான் இங்க பிரச்சனை. நான் பேட்டரி மூடி இருந்தா என்ன பண்ண போறேன்னு நான் சொல்லவே இல்லை. அப்ப பேட்டரி மூடி இருந்ததுனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். பேட்டரி திறந்து இருந்தாதான் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன் தவிர பேட்டரி மூடி இருந்தா என்ன பண்ணணும்னு நான் சொல்லல. அப்போ பேட்டரி மூடி இருந்தா நான் யோசிக்கவே வேணாம், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு போட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா பேட்டரி திறந்திருந்தாதான் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். பேட்டரி திறந்திருந்தா என்ன பண்ணணும்? வாங்கணும். நான் எப்ப அது தப்பாடும்? திறந்திருந்து நான் வாங்கலனா தான் தப்பாடும். திறந்திருந்து நான் வாங்கலனா தான் தப்பாடும். கரெக்டா? அவ்வளவுதான் இம்ப்ளிகேஷன். அவ்வளவுதான் இம்ப்ளிகேஷன். P implies Q ஓட ட்ரூத் டேபிள இப்ப கொஞ்சம் லைட்டா அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு இங்க வருவோம். இப்ப நான் பேசினது என்னன்றது உங்களுக்கு புரியும். புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? இப்போ பேட்டரி திறந்திருந்து நான் சமோசா வாங்கலனா தான் இது ஃபால்ஸ். பேட்டரி திறந்திருந்து நான் சமோசா வாங்கினா ட்ரூ. பேட்டரி திறக்கவே இல்லைன்னா நான் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, இது ட்ரூ. புரியுதா? இவ்வளவுதான் இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன்றதுக்கான மீனிங் எப்போ? இம்ப்ளிகேஷன்ன்றது என்னன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் மாதிரிதான். P Q ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இஃப் P then Q எழுத போறேன், அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ ட்ரூ ஆடும் எப்போ ஃபால்ஸ் ஆடும்ன்றதுலதான் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு P நம்பி இல்ல, Q நம்பி இருக்கு. P-யும் ஓகே தான், P-யும் தேவைதான். P ஹைபோதசிஸ் அது கண்டிப்பா தேவை. பட் முக்கியமா என்னன்னா P வந்து ஹைபோதசிஸ் சொல்லுவாங்க, Q ரிசல்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைபோதசிஸ் ட்ரூவா இருக்கும் போது
ரிசல்ட் ஃபெயில் ஆச்சுன்னா மட்டும்தான் இது தப்புன்னு அர்த்தமாகும். ஹைபாதசிஸே எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா நான் அது ரிசல்ட் வருதா இல்லையான்னு கவலைப்பட தேவையில்ல, அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஹைபாதசிஸ் ட்ரூவா இருந்தா தான் நான் ரிசல்ட்டை பத்தி யோசிக்கணும். எனக்கு ஹைபாதசிஸ் ஃபெயில் ஆகும் போதும் கண்டிப்பா இது ட்ரூ ஸ்டேட்மெண்டா தான் வந்துடும். அப்போ ஒரு P implies Q ஸ்டேட்மெண்ட் எனக்கு எப்பவுமே ட்ரூ ஸ்டேட்மெண்டா இருக்கும், ப்ரொவைடட் உன்னோட P Qவா இருந்து P ட்ரூவா இருந்து Q ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் அது ஃபால்ஸா இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 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 மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தரேன். இது ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் எனக்கு சொல்லணும் நீங்க. சரியா? சொல்றேன். இது ட்ரூ ஸ்டேட்மெண்டா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா? தேவையில்ல, அதுதான் நான் சொல்றேன், அதுதான் திருப்பி சொல்றேன். இது கிட்டத்தட்ட ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரிதான். P என்னவா வேணாலும் இருக்கலாம், Q என்னவா வேணாலும் இருக்கலாம், ரெண்டுத்திலும் சம்பந்தமே இல்லாம கூட இருக்கலாம். அதனால்தான் நான் ட்ரூத் டேபிள் வச்சு பாருன்னு இருக்கேன். P ட்ரூவா இருந்து Q ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் இது ஃபால்ஸ் ஆகும், மத்த எல்லா நேரத்திலயும் இது ட்ரூ ஆகும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு சண்டே கிடையாது. இந்த வீடியோ யாராவது ஆன்லைன்ல பாக்குறவங்க சண்டே பார்த்தா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாடணும். சரியா? இல்லைன்னா இது மத்தபடி இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஒருவேளை அவங்க சண்டே பார்த்தான்னா அப்பவும் ட்ரூ தான். ஏன்னா இது ட்ரூ இல்ல, இது ட்ரூவா இருந்து இது ட்ரூவா இருந்தா ட்ரூ தான். இது ட்ரூவா இருந்து இது ஃபால்ஸா இருந்தாதான் பிரச்சனை. சரியா? ஒருவேளை நான் சென்னை கேபிட்டல் ஆஃப் கேரளா அப்படின்னு போட்டிருந்தேன்னு வைய, கேரளான்னு போட்டிருந்தேன். இரு அவசரப்படக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கேரளான்னு போட்டோம்னா ஃபால்ஸா ட்ரூவா? ட்ரூ. ஏன்னா இது ஃபால்ஸ். இது ஃபால்ஸா இருந்தா நான் இத பத்தி யோசிக்கவே கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னைக்குமே ட்ரூ. சண்டே பார்த்தா மட்டும்தான் இது ஃபால்ஸ் ஆகும். சண்டே அன்னைக்கு மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகும், மீதி எல்லா நாளைக்கும் இது ட்ரூவா இருக்கும். புரியுதா? நான் திருப்பி சொல்றேன், உன்னோட ஹைபாதசிஸ் வேலிடா இருந்தா மட்டும்தான் நீ ரிசல்ட்டை பத்தி பார்க்கணும். உன்னோட ஹைபாதசிஸே ஃபெயில்னா நான் ரிசல்ட்டை யோசிக்கவே தேவையில்ல, அது ட்ரூ, அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இதுதான் விஷயம் இங்க. ஓகேவா? சோ P implies Q ஸ்டேட்மெண்ட்ல P ஃபால்ஸா இருந்தா P implies Q என்னைக்குமே ட்ரூ தான். ஆனா P ட்ரூவா இருந்தாதான் நீ Q ட்ரூவா ஃபால்ஸான்றதை யோசிக்கணும். சரியா? புரியுதா? இப்போ எல்லாருக்கும் ஆன்லைன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? If today is Sunday, Chennai is the capital of Kerala. True or false? இன்னைக்கு சண்டே இல்ல, இன்னைக்கு ஃப்ரைடேவா? இன்னைக்கு ஃப்ரைடே, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஆனா சண்டே அன்னைக்கு ஃபால்ஸ். சண்டே அன்னைக்கு ஃபால்ஸ். ஆமா, இந்த ஸ்டேட்மெண்ட் சண்டே பார்த்தானா ஃபால்ஸ். புரியுதா? கிளியரா இருக்கா? இம்ப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்பதான் வரப்போது பெரிய தலைவலி. இதுவே தலைவலியா தான் இருக்கா? பரவாயில்ல, இன்னொரு பெரிய தலைவலி வருது. இப்ப இதோட நெகேஷன் யோசிக்கணும். ஸ்டேட்மெண்ட் விட்டா நம்ம சும்மா விடுவோமா? அடுத்த கேள்வி என்னதானே, இதோட நெகேஷன் என்ன? P implies Qன்ற ஸ்டேட்மெண்டோட நெகேஷன் என்ன? அதுதான் என்னோட கேள்வி. ட்ரூத் டேபிள்லாம் இல்ல, ஜெனரலா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். சொல்லுங்க, டவுட் என்னன்னு கேட்டுக்கலாம் சார். இஃப் டுடே இஸ் சண்டேனா, இப்போ சண்டே பாக்குறோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சார்
அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடும். ஏன்னா டுடே சண்டேன்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடும். இவன் ட்ரூ ஆயிட்டானா நான் என்னோட கியூவை பார்க்கணும், ட்ரூவா Q ஃபால்ஸா. வந்து தமிழ்நாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப இது ட்ரூ ட்ரூ ட்ரூ. தமிழ்நாடுல இருந்தா ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, கேரளால இருந்தா ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகே ஓகே. ஆம். ஓகேவா? சரி, ஓகே. இதோட நெகேஷன் என்ன? தப்பு. நெகேஷன் போட்டு திருப்பி இம்ப்ளிகேஷன் அதுதான் இந்த பிரச்சனை. என்னன்னா இவன் எப்ப ட்ரூ ஆகுறான், இவன் எப்ப ஃபால்ஸ் ஆகுறான்? இவன் ட்ரூவா இருந்து இவன் ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். அதுதான் நம்மளோட இந்த ஹிண்ட். ஆனா நம்புவீங்களான்னு தெரியல. ட்ரூத் டேபிள் வச்சு நான் உங்களை நம்ப வச்சிருவேன் இப்போதைக்கு. ஆனா வந்து இப்ப யோசிப்பாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கு, இப்ப இது ஃபால்ஸ் ஆகணும்னா எப்ப ஃபால்ஸ் ஆகும்? இரு திருப்பி சொல்லு. பி எது, கியூ எது? பி எது? டுடே சண்டே. இஃப்ன்றத பியோட சேர்க்காத. இஃப்ன்றது தனி ஒரு பட்டம் இருக்கு. இஃப் தென்ன்றது அதை சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ற கனெக்டிங் வேர்ட்ஸ். பின்றது எது? டுடே சண்டே. கியூன்றது எது? சென்னை இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? இப்போ பி ட்ரூவா இருந்து கியூ ஃபால்ஸா இருந்தாதான் இது ஃபால்ஸ் ஆக வாய்ப்பு. திருப்பி சொல்றேன், பி ட்ரூவா இருக்கணும், கியூ ஃபால்ஸா இருக்கணும், அப்ப மட்டும்தான் இது ஃபால்ஸ் ஆகும். மத்த எல்லா சமயத்திலயும் இது ட்ரூ ஆகும். அப்போ இதோட நெகேஷன் நான் எழுதணும்னா நம்புவீங்களோ இல்லையோ, இதோட நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ. இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்டோட நெகேஷன் இம்ப்ளிகேஷன் கிடையாது. திருப்பி சொல்றேன், ஏன்னா இவன் ட்ரூ ஆயிட்டான்னா இவன் ஃபால்ஸ் ஆயிடுவான். ட்ரூத் டேபிள்ல பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ட்ரூத் டேபிள்ல பாத்துருவோம். ட்ரூத் டேபிள் என்ன இதுக்கு? பி கியூ நெகேஷன் கியூ, டி 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 எஃப் எஃப் டி எஃப் எஃப். அப்ப நெகேஷன் கியூனா எஃப் டி எஃப் டி. பி அண்ட் நெகேஷன் கியூ. அண்ட் ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். தெரியுதா? இவன் ட்ரூவா இருக்கும்போது தான் இவன் ஃபால்ஸ் ஆகுறான், இவன் ஃபால்ஸா இருக்கும்போது தான் இவன் ட்ரூ ஆகுறான். அப்ப இவன் தானே இவனுடைய நெகேஷன். ஏது? ஐ அண்ட் பி அண்ட் நெகேஷன் கியூ. சரியா? அப்போ பி அண்ட் நெகேஷன் கியூ தான் பி இம்ப்ளைஸ் கியூ ஸ்டேட்மெண்டோட நெகேஷன். பி அண்ட் நாட் கியூ. இதை எந்த ஜென்மத்திலையும் மறக்க முடியாது, மறக்க கூடாது. அண்ட் நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, இதை நீங்க உங்களுடைய பிஎஸ்சி எம்எஸ்சி முழுக்க எழுதியிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியுமா? ப்ரூஃப் எழுதும் போது அசியூம் த கான்ட்ரரி பை மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு எழுதுறீங்கல்ல. இங்கதான் கான்ட்ராபாசிட்டிவ் இல்ல, கான்ட்ராபாசிட்டிவ் வேற, அதுக்குள்ள வருவோம். கான்ட்ரடிக்ஷன் ஒன்று கொண்டு போறல, அது இதுதான். நீ என்ன தெரியுமா பண்ணுவ? கான்ட்ரடிக்ஷன்ல இஃப் தென்னு கொடுத்திருந்தா இஃப் ட்ரூன்னு வச்சுக்கிட்டு அசியூம் த கான்ட்ரரி ரிசல்ட்டா வரவன் வரல அப்படின்னு எடுத்துப்பேன். கரெக்டா? பி அண்ட் நாட் கியூ தான் நீ எடுத்துக்கிற. அது ப்ரூஃப் டெக்னிக்ஸ்லாம் நாளைக்கு டீடைல்டா பார்ப்போம். ப்ரூஃப் டெக்னிக், ஒரு ப்ரூஃப் டெக்னிக்கும் என்ன அர்த்தம்ன்றத டீடைல்டா பார்ப்போம். ஓகேவா? இங்க இது ரொம்ப முக்கியம். பி இம்ப்ளைஸ் கியூ ஸ்டேட்மெண்டோட நெகேஷன் யாருன்னா பி அண்ட் நெகேஷன் கியூ. இத மறக்கவே கூடாது என்னைக்கும். நீங்க எப்ப கேட்டாலும் சொல்லணும் பி இம்ப்ளைஸ் கியூவோட மொத்தமா, இது மொத்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட். இதோட நெகேஷன் எழுதணும்னா பி அண்ட் நாட் கியூ. அப்ப இந்த ஸ்டேட்மெண்டோட நெகேஷன் என்ன? இப்போ டுடே சண்டே அண்ட் சென்னை இஸ் நாட் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இம்ப்ளிகேஷனா இருக்கே, அண்டு வருதுன்னா யோசிக்காது, ஆனா அதுதான் நெகேஷன். ஏன்னா திருப்பி சொல்றேன், இவன் ட்ரூவா இருந்து இவன் ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் இங்க பிரச்சனை வரும். மீது எல்லா இடத்துலயும் இது ட்ரூ. அப்ப இவன் ட்ரூவா இருக்கணும், அவன் ஃபால்ஸா இருக்கணும்னா நான் நெகேட் பண்றேன் அவனை. அதனாலதான் பி அண்ட் நாட் கியூவை தேடுறேன். அப்ப என்ன ஆகுது? இவன் ட்ரூவா இருக்கும் போதெல்லாம் இவன் ஃபால்ஸ் ஆயிடுவான், இவன் ஃபால்ஸா இருக்கும் போதெல்லாம் இவன் ட்ரூ ஆயிடுவான். அப்ப இவனோட நெகேஷன் அவன் தான் பி அண்ட் நாட் கியூ. சரியா? புரியுதா? கிளியரா புரியுதா?
இப்ப இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய தர போறோம், டடன்னு எழுத போறோம். நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க, அதுல குவான்டிஃபையர் யாரு இருக்கான்னு தேட போறீங்க, நெரேஷன் எழுத போறீங்க. சரியா, போமா? ஓகே தூல். If the apple is red, then it is ripe. The two boys stay in the same house if they are brothers. The student is good in maths implies that the student is humble. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல குவான்டிஃபையர் எல்லாம் பெருசா இல்ல, P எது Q எது, அதோட நெரேஷன் என்ன மாத்தி எழுது, அவ்வளவுதான் விஷயம். சரியா? if then எதுனா if P then Q அப்படின்னு பாத்துக்கலாம், இல்ல P implies Q ன்னு பாத்துக்கலாம். யார் இந்த ஹைபோதசிஸ், யார் இந்த ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றத கண்டுபிடிக்கிறது தான் விஷயம். இங்க சில இடங்கள்லாம் மாத்தி கொடுத்து குழப்புவாங்க, அதனாலதான் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு கரெக்டா பார்த்து சொல்லு. இப்ப இதுல P என்ன Q என்னன்னு எடுத்து எழுதிட்டு அதோட நெரேஷன் எழுதணும், அவ்வளவுதான். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல P எது Q எது, P எது Q எது, P ஸ்டேட்மெண்ட் they are brothersன்றது P. Q ஸ்டேட்மெண்ட் என்னது, the two boys stay in the same house. ஓகேவா? ஓகே, அப்போ இதோட நெரேஷன் என்ன? திருப்பி சொன்னேன் உன்கிட்ட, என்ன சொன்னேன், நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் இஃப் இம்ப்ளிகேஷன் எழுதும்போது வர்றது இம்ப்ளிகேஷன் கிடையாது, இஃப் சொல்லக்கூடாது. they are brothers and the two boys do not stay in the same house. so இது P, அது not Q. P and not Q. அது என்ன மீனிங் வருதுன்னா ரெண்டாவது, உனக்கு கரெக்டா நீ P எது Q எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். சரியா? இதுக்கு என்ன வரும், P எது Q எது, the apple is redன்றது P, the apple is ripe அப்படின்றது Q. அப்போ நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, the apple is red and it is not ripe. ஓகேவா? இங்க என்ன வரும், the student is good in maths implies ன்ற, அப்ப P ஸ்டேட்மெண்ட் எது, student is good in maths ன்றது P, the student is humble ன்றது Q. அப்போ P and not Q எழுதணும். நெரேஷன்னா என்ன வரும், the student is good in maths and the student is not humble. ஓகேவா? கிளியர் கட்டா இருக்கா இப்ப மைண்ட் இம்ப்ளிகேஷன்ல? திருப்பி சொல்றேன், P implies Q ஓட நெரேஷன் யாரு, P and not Q, நெரேஷன் Q. சரியா? அத மறக்கவே கூடாது, என்னை கேட்டாலும் சொல்லணும் இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. சரியா? ஓகே.
இப்ப என்னன்னா இந்த இம்ப்ளிகேஷனை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அதை சொல்லுவாங்க. ஐ மீன் பேர் வந்து இங்கேயே பாருங்களேன், எல்லாமே இம்ப்ளிகேஷன் தான். ஆனா என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு விதமா எழுதியிருக்கோம். எப்படி எழுதியிருக்கோம், இஃப் பின்னாடி வர மாதிரி தென் முன்னாடி வர மாதிரி எழுதியிருக்கோம். அப்புறம் இஃப் தென்னை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இஃப் தென்னை யூஸ் பண்ணாம இம்ப்ளைஸ்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதோட ஜென்ரல் வெர்ஷன்ஸ் ஒரு 6 இருக்கு. அதை நான் இப்ப எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே மீனிங் பி இம்ப்ளைஸ் கியூ தான். அதை வெவ்வேறு விதமா எழுதுவோம், நொட்டேஷன் காட்டுவோம். சரியா, அதை மட்டும் இப்ப எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. If P then Q, இது நம்பர் 1. நம்பர் 2, Q if P. நம்பர் 3, P implies Q or by notation இது P. இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ற இடம். only if Q. Q is necessary for P. P is sufficient for Q. இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இதுதான் நீங்க வந்து நிறைய இடத்துல நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் படிப்பீங்க, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட் படிப்பீங்க, நிறைய படிப்பீங்கல்ல, அதுதான் இது. இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், பி இம்ப்ளைஸ் கியூ இல்லைன்னா இஃப் பி தென் கியூ, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் நீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங். இதுல எது இருக்குன்றத பார்த்து, எந்த வெர்ஷன் இருக்குன்றத பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இம்ப்ளிகேஷன்னா என்னன்னு ஓரளவுக்கு கிளியர் ஆயாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், இம்ப்ளிகேஷன் 2 எடுத்து காம்பவுண்ட் ஆக்க போறோம். ஆர் போட போறதுல அண்டு மட்டும் யூஸ் பண்ணிக்க போறோம். எதுமா 5, 6 5, 6 வார்த்தைகள்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும், போட போட அது தெளிவாயிடும். P implies Qன்றது P is sufficient for Q, Q is necessary for P. அது எந்த சென்ஸ்லன்றது நான் நாளைக்கு சொல்றேன். அது வந்து ப்ரூஃப் டெக்னிக் வரும்போது இதோட அர்த்தம் உனக்கு நல்லா என்ன புரியும், டெக்னிக்கா எழுதும்போது. இப்போதைக்கு இது என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. Q நடக்க P போதுமானது அப்படின்ற மீனிங்ல இது இருக்கு. P implies Q, P இருந்தா Q நடக்கணும்ல, அப்போ Q நடக்க P போதுமானதுன்ற மீனிங்ல இது. பட் இதுக்கான மீனிங் நான் இப்ப சொன்னா குழப்ப ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் இதுக்கான மீனிங் தெளிவா சொல்ல, அப்படியே இப்போதைக்கு கடந்து போறேன். பட் இது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் மட்டும் பண்ண போறோம். இம்ப்ளிகேஷன்ல அண்டு 2 இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டு ஆக்க போறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஏதோ 2 இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. P implies Q to ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட். அது யாருன்னு பார்க்க போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன டிஃபைன் பண்ண போறேன்னா, கான்வர்ஸ் எழுதுவீங்கல்ல, கான்வர்ஸ் பார்ட், இஃப் பார்ட், ஒன்லி இஃப் பார்ட் அப்படின்னு எழுதுவீங்க, நெசசரிஸ் பார்ட், சஃபிஷியன்ட் பார்ட்னு எழுதுவீங்க. ஏன்றது இப்பெல்லாம் கொஞ்சம் தெரியுதா என்ன விஷயம்ன்றது? கான்வர்ஸ். பட் கான்வர்ஸ்னா என்ன? ஓகேவா? P implies Q ஓட கான்வர்ஸ் யார்? ஓகேவா? ஒண்ணும் இல்ல, Q implies Pன்ற ஸ்டேட்மெண்ட் தான் கான்வர்ஸ். ஓகேவா? P implies Qன்ற ஸ்டேட்மெண்டோட ரிவர்ஸ்ல, அதாவது Q implies P எழுதுனா அது கான்வர்ஸ். இவன் ட்ரூவா இருந்தா இவன் ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இவன் ஃபால்ஸா இருந்தா இவன் ஃபால்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. எதுக்கு? P implies Q க்கும் Q implies P க்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ரெண்டுத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்களா புதுசா உருவாடிட ஒரு ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்களா புதுசா உருவாடி கொண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இது. மற்றபடி இந்த ஸ்டேட்மெண்டோட ட்ரூத் வேல்யூக்கும் இந்த ஸ்டேட்மெண்டோட ட்ரூத் வேல்யூக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
P implies Q தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட், Q implies P தனியா இன்னொரு ஸ்டேட்மெண்ட். P implies Q ல இருந்து நீங்க அதை உருவாக்கி எழுதுறதுனால அது கான்வர்ஸ் ஆஃப் P implies Q, கான்வர்ஸ் ஆஃப் த இம்ப்ளிகேஷன் வந்து. P implies Qன்ற இம்ப்ளிகேஷனோட கான்வர்ஸ்ன்றவன் Q implies P, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் கான்வர்ஸ் சொல்லுங்க பாப்போம். If the apple is ripe, then the apple is red. ஐ நாட் எல்லாம் கிடையாது. P implies Q னா Q implies P, அவ்வளவுதான். மாத்தி எழுதணும். P இடத்துல Q திருப்பி எழுதணும், Q இடத்துல P திருப்பி எழுதணும், அவ்வளவுதான் விஷயம். இங்க if the two boys stay in the same house, then they are brothers. இங்க என்ன வரும்? If the student is humble, then he studies, he is good in mathematics. Then the student is good in mathematics. ஓகேவா? புரியுதா? கான்வர்ஸுக்கும் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டும் சம்மந்தம் கிடையாது. இது ட்ரூ சம்மந்தம் கிடையாது. இந்த சென்ஸ் இது ட்ரூவா இருக்கணும் ஃபால்ஸா இருக்கணும்னா இது ட்ரூவா இருக்கணும் ஃபால்ஸா இருக்கணும்னா எந்த விஷயமும் கிடையாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் தான் சேர்க்க போறோம் நம்ம. காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகும். எப்படின்னா P implies Q இருக்கான், Q implies P இருக்கான், அண்டுன்னு ஒன்று போட போறோம். ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும், இல்ல ரெண்டுமே, அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அண்டுன்னு சேர்க்க போறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் பேரு தான் if and only if statements. If and only if na P implies Q and Q implies P. இந்த ஸ்டேட்மெண்ட் பேரு if and only if statement. ஏன் அது if and only if? அது எழுதும் போது P if and only if Q இப்படின்னு எழுதுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டுல பிரிங்க, நம்ம யூஸ்வலா பிரிக்கிறது தான். என்ன பண்ணுவோம்? P if Q and P only if Q. கரெக்டா? P if and only if Q. P if Q and P only if Q. P if Q னா என்ன அர்த்தம்? Q implies P யா? P if Q னா என்ன அர்த்தம்? Q implies P யா? and P only if Q. இன்னதான் எடுத்தேன். இது என்ன அர்த்தம்? இவனும் இருக்கணும் அவனும் இருக்கணும். அதுதான் if and only if statement. புரியுதா? கிளியர்? சோ இம்ப்ளிகேஷன் என்னன்னு தெரிஞ்சது, கான்வர்ஸ் என்னன்னு தெரிஞ்சதா? எல்லாருக்கும் ஓகே டன். நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களோட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கான்வர்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டோம். அண்ட் ஒரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நெகேஷனுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ P implies Q ஓட நெகேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், P and not Qன்னு. இப்போ P implies Q க்கும் P and not Q க்கும் என்ன சம்பந்தம்? ட்ரூத் வேல்யூல ஆப்போசிட்டா இருக்கும். இவன் ட்ரூவா இருந்தா நெகேஷன் ஃபால்ஸா இருக்கும், ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்தா நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கும். சமந்தம். ஓகேவா? எனக்கு நெகேஷன் ஒரு பட்டம் இருக்கட்டும், ஏன்னா இவன் ட்ரூவா இருந்தா இவன் ஃபால்ஸா இருக்க போறான். சோ இதை நான் ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணா அது ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி தான் அர்த்தம். கரெக்ட் தானே? நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் நான் ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணா ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி தானே அர்த்தம். புரியுதா? அந்த ப்ரூஃப் டெக்னிக்லாம் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இவனுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். ஈக்குவலண்ட் இன் த சென்ஸ் P implies Q ட்ரூத் வேல்யூவும் நம்ம சொல்ல போற ஒரு ஸ்டேட்மெண்டோட ட்ரூத் வேல்யூவும் சேமா இருக்கும். அதாவது இவன் ட்ரூனா இவன் ட்ரூ, இவன் ஃபால்ஸ்னா இவன் ஃபால்ஸ், இவன் ஃபால்ஸ்னா ரெண்டுமே, இது ஃபால்ஸ்னு சொன்னா இது ஃபால்ஸ்னு சொன்ன மாதிரி, இது ட்ரூன்னு சொன்னா இது ட்ரூன்னு சொன்ன மாதிரி, எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி வர மாதிரி சொல்ல போறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதுக்கு பேர் தான் கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை அழிச்சிட்டனா? சரி ஓகே பரவாயில்ல. கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ்ன்றது திருப்பி நம்ம உருவாக்கின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், புதுசாலாம் எதுவும் கிடையாது.
நம்ம தான் உருவாக்குறோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும், சரியா? ஆனா P implies Q வச்சு உருவாக்குறோம். என்னன்னா P implies Qன்ற ஸ்டேட்மெண்டோட கான்ட்ரா பாசிட்டிவ் யாருன்னா நெகேஷன் Q implies நெகேஷன் P. அது இன்னொரு இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவனோட ட்ரூத் வேல்யூ இவனோட ட்ரூத் வேல்யூ எப்பவுமே சேமா இருக்கும். இது ட்ரூவா இருந்தா இது ட்ரூ, இது ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ். அப்போ நீ இதை ட்ரூன்னு சொல்லணும்னா இதை ட்ரூன்னு சொன்னா போதும், இதை ஃபால்ஸ்ன்னு சொல்லணும்னா இதை ஃபால்ஸ்ன்னு சொன்னாலே போதும். ஸோ இம்ப்ளிகேஷனை நீங்க மாத்தி எடுத்துக்கலாம். புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ அவனை வச்சு என்ன பண்ண போறோம்னா ப்ரூஃப் இடத்துல P implies Qன்னு சொல்றது கஷ்டமா இருந்தா இவனை யூஸ் பண்ணிப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இவனை ட்ரூவா ஃபால்ஸா சொல்ல கஷ்டமா இருக்கலாம். அப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், நமக்கு எது தேவையோ அதை அந்த இடத்துல யூஸ் பண்ணிப்போம் இம்ப்ளிகேஷன். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்டோட கான்ட்ரா பாசிட்டிவ், அது ரெண்டும் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நீ நம்ம எழுதின ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் தி ஆப்பிள் இஸ் ரெட் தென் இட் இஸ் ரைப் பண்ணும். அதோட கான்ட்ரா பாசிட்டிவ் என்ன? if an apple is not ripe then it is not red. அதாவது negation Q implies negation P. இந்த இம்ப்ளிகேஷன் தான். ஸோ இது ரெண்டும் சேம் ட்ரூத் வேல்யூ. இவன் ட்ரூவா இருந்தா இவன் ட்ரூ, இவன் ஃபால்ஸா இருந்தா இவன் ஃபால்ஸ். சரியா? புரிஞ்சுதா? கிளியரா இது வரைக்கும்? ஸோ மெயினா சொல்ல வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியாச்சு. நம்ம ப்ரூஃப் டெக்னிக் நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் டிஃபைன் பண்ண போறேன். இப்போ அனாலிசிஸோட பேஸ் தான் இது. இது ஆல்ரெடி நான் திருப்பி அனாலிசிஸ்ல சார் சொல்லுவாரு. நான் எதுக்காக டிஃபைன் பண்றேன்னா நாளைக்கு ப்ரூஃப் எழுதும்போது இதை வச்சு கொஞ்சம் ப்ரூஃப் எழுதுவோம். அதனால கொஞ்சம் சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ரூஃப் எழுதும்போது சில பேசிக் ப்ரூஃப்ஸ் எழுதுனா அதை வச்சு எழுதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியுன்றதுனால அதை நான் லைட்டா டிஃபைன் பண்ணி விட்டுறேன். டிஃபைன் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே விட்டுறேன், முடிஞ்சிடும். ஒரு 3:45 அந்த மாதிரி விட்டுறேன். சரியா? சரி, நம்ம இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நான் அது எழுதாத அப்படின்னு சொல்லி உங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறமா எழுதுங்க அப்படின்ட்டு இருந்தேன். சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அப்புறமா மாத்தி எழுதிட்டோம். ஒண்ணு மட்டும் நம்ம இன்னும் அதை ரெக்டிஃபை பண்ணல. ஞாபகம் இருக்கா? ஃபார் ஆல் n belongs to Z n square is greater than n-னா அது ஸ்டேட்மெண்ட் நெகேஷன் எழுதும்போது there exists n belongs to Z such that n square is not greater than போடணும். சரியா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திற்கு பின்னாடியும் ஒரு லா உட்கார்ந்துருக்கும். ஏதாவது ஒன்று உட்கார்ந்துன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள ஒரு டோட்டல் ஆர்டர் உட்கார்ந்துருக்கான், ஒரு ஆர்டரிங் உட்கார்ந்துருக்கான். யார் பெருசு யார் சின்னதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர் உட்கார்ந்துருக்கான். அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த ஆர்டருக்கான சில லாஸ் இருக்கு. அந்த ஆர்டர் இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சில லாஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான லா தான் நான் இப்போ சொல்ல போறேன். பேர்லயே உங்களுக்கு இது நீங்க எனக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இல்லை. யாராச்சும் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா வெரி குட் கூட சொல்றேன். யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்க? இந்த பேராவது ட்ரைனா 3. அதுதான் இந்த விஷயமே. பட் என்ன அப்படின்றதுதான் விஷயம். சரியா? இந்த லா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரியல் நம்பர்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டே ஆர்டரிங்கே இருக்கு. இந்த லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆடணும். என்னன்னா நீங்க எந்த 2 ரியல் நம்பர் எடுத்தாலும் அடுத்து வரப்போற 3 கண்டிஷன்ல எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் them must be true. ஒரு டைம்ல எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் them must be true. என்னன்னா இதெல்லாம் ஒரு லாவாடா, இதெல்லாம் தெரியாதா எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பின்னாடி இருக்குன்றது நம்ம யாருக்கும் பெருசா தெரியாது. ஓகேவா?
சோ இது கேட்கணும். ஏன் வந்து இப்போ வந்து n ஸ்கொயர் நாட் கிரேட்டர் than ஒன்னு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எழுதலாம். ஏன்னு கேட்டேன் நான், அவ்வளவுதான் விஷயம் உண்டு. ஓகேவா? ஏன்ற கேள்விக்கு பதிலுக்கு பின்னாடி இவன் இருக்கான். ஓகேவா? என்ன பதில்னு பாப்போமா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி இப்ப எழுதுவோமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ரியல் நம்பர் எடுத்தா இந்த 3த்துல ஏதோ ஒன்னு தான், எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் them must be true. 2லாம் ஹோல்ட் ஆகுது, ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் ஹோல்ட் ஆகும். வரேன் அதுக்கு தான் வரேன். நீங்க என்ன சொன்னீங்க? For all n in Z, n square greater than n. சரியா? அப்போ நெகேஷன் என்ன எழுதணும்? n square not greater than n ன்னு எழுதணும். ஓகேவா? greater than n வராது. இது ஒரு ரியல் நம்பர், இது ஒரு ரியல் நம்பர் தானே. இது ஏன்னு வச்சுப்போம், இது பின்னு வச்சுப்போம். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க, a greater than bன்ற கேஸ் வராதுன்னு நீங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? அப்போ இந்த 3 கேஸ்ல இது வராதுன்னு அர்த்தமா? அப்ப இது 2த்துல ஒண்ணுதான் வரணும்ன்றது ரூலா? அப்படின்னா ஏ பின்னே வச்சுட்டோம், n ஸ்கொயர் n மாத்திட்டோம். என்ன ஆகும்? there exists n belongs to Z. இப்பதான் இதை யூஸ் பண்ணி, இந்த லா யூஸ் பண்ணி எக்ஸாக்ட்லி ஒன்னு தான் ஹோல்டுன்னு சொல்லியிருக்கேன். இது வராதுன்னா எதர் இது வரணும் இல்லைன்னா இது வரணும். So n square is less than n or n square is equal to n. இந்த ஆர் ஸ்டேட்மெண்ட்டை மிங்கிள் பண்ணி தான் நீங்க ஒரு புதுசா ஒரு சிம்பிளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. less than or equal to அது சொல்லும் போது நம்ம ரொம்ப ஃபாஸ்டா வேண்டுறோம். என்ன? less than or equal to. ஒன்னு லெஸ் தேனா இருக்கும், இல்ல ஈக்குவல் டு இருக்கும். சரியா? சோ இதுதான் விஷயம். இப்போ நீங்க சொல்லலாம், இந்த லா ஆஃப் கிரேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்ப தாராளமா நாட் கிரேட்டர் தென்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் தரேன். ஏ நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பினா என்ன சொல்ல முடியும்? ஏ கிரேட்டர் தேன் பின்னு சொல்ல முடியுமா? ஏன் ஏ நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பினா ஏ கிரேட்டர் தேன் பின்னு சொல்ல முடியும்? நான் திருப்பி எதுக்காக இதை நடத்திட்டு இருக்கேன், நீ நடத்துறதுக்கான நடத்துனதெல்லாம் இங்க வருதேன்றதுனால சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ இஸ் நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எழுது பி. ஓகேவா? நாட் நடுல 6, அது என்னவா மாறும்? இப்போ அண்டா மாறும். அப்போ ஏ இஸ் நாட் லெஸ் தேன் and not equal to b. ஏன்னு தெரியுதா? இப்போ a not less than, அப்ப இந்த கேஸ் அடிச்சு போடு. and a not equal to, இந்த கேஸே அடிச்சு போடு. அப்ப எந்த கேஸ் வரணும்? இந்த கேஸ் தான் வரணும். அதனால்தான் a greater than b ன்னு எழுதுறீங்க. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். பட் உள்ள பின்னாடி இன்வால்வ் ஆயிருக்கிற மேத்ஸோட இதை பாருங்க, விஷயத்த. ஒண்ணுமே நம்ம பண்ணல, நாட் லெஸ் தான் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் போட போறோம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். பட் உள்ள விஷயம் இருக்கும். சரியா? ஓகேவா? லா ஆஃப் ட்ரைட்டோட்டமி ஓகேவா? டன்? ஓகே. இதுக்கப்புறம் நடத்த போறது திருப்பி உங்களுக்கு ரியல் அனாலிசிஸ் கிளாஸ்ல வரும். பட் எனக்காக நான் கொஞ்சம் சில விஷயங்கள் நடத்திடுறேன். ப்ரூஃப் டெக்னிக்காக. ஓகேவா? நம்பர் 1, ஒரு செட் எப்போ பவுண்டட்னு சொல்லுவோம் ரியல் நம்பர்ஸ்ல. பவுண்டட் அபோவ் எப்போ சொல்லுவோம், பவுண்டட் பிலோ எப்போ சொல்லுவோம் அப்படின்றது மட்டும் நான் நடத்திக்கிறேன். இப்போ அதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ப்ரூஃப் ட்ரிக்ஸ் போடும்போது நான் இதெல்லாம் சொல்றேன் திருப்பி. ஓகேவா? சில டெஃபினிஷன்ஸ் எழுத போறோம், வேற ஒண்ணும் இல்ல. பவுண்டட் அபோவ்
ஏன்றது ஏதோ ஒரு சப்செட் ரியல் நம்பர்ஸ்க்கு. அது நீங்க பவுண்டட் அபவ்னு சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். ரியல் நம்பர் லைன்ல அந்த செட் அவுட் வந்து என்னென்னலாம் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்றேங்க. ரைட் சைட்ல ஒரு ஸ்டாப்பேஜ் அதுக்கு வைக்க முடியுமா? அந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் தாண்டி ஒரு இடத்துல ஒரு அணை மாதிரி கட்ட முடியுமா ரைட் சைட்ல? அப்படின்னா அப்படி ஒரு நம்பர் உங்களால சொல்ல முடிஞ்சா அந்த செட்டை பவுண்டட் அபவ்னும் அந்த நம்பரை அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப இது விஷயம் இல்லை. நம்ம இதை வச்சு இப்ப டெஃபினிஷனை குவான்டிஃபையர் யூஸ் பண்ணி எழுதுவோம். சரியா? பவுண்டட் அபவ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். எப்படிப்பட்ட நம்பர் கண்டுபிடிக்கணும்? அந்த செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டை விட அது பெருசா இருக்கும், இல்ல ஈக்குவலோட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? there exists some alpha in R. அது ரியல் நம்பரா உள்ள செட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. such that for every x in A, x less than or equal to alpha. சரியா? ஒரு குட்டி உல்டா வேலை பண்ணி பார்ப்போமா? இதே ஸ்டேட்மெண்ட் இடம் மாத்தி எழுதுறேன். இதே ஸ்டேட்மெண்ட் இடம் மட்டும் மாத்தி எழுதுறேன். என்ன அர்த்தம் வருதுன்னு மட்டும் பாரு. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னு பாரு. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே வேலை தானே, ஒரே குவான்டிஃபையர் தானே. இடம் தானே மாத்தி எழுதியிருக்கோம். என்ன சொல்லுது? இதுலதான் வந்து குவான்டிஃபையர், 2 குவான்டிஃபையர் 3 குவான்டிஃபையர் வரும்போது நம்ம ஒரு வேலை பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இதை நம்பி இது வருது அப்படின்றதுனால ஒரு செட் நோட்டேஷன் மாத்தணும், ஞாபகம் இருக்கா? அந்த வேலை இங்க தெரியும். அந்த வேலையோட பவர் என்னன்னா இவன் என்ன சொல்றான்னா, நீ ஒரு ஆல்பாவை கண்டுபிடிச்சிட்ட, அந்த ஒரு ஆல்பாவை கண்டுபிடிச்சு வச்சுட்ட. நான் இந்த செட்ல எந்த எக்ஸ் எடுத்தாலும் அது இந்த ஆல்பாவை விட கம்மியா இருக்கும். இதுக்கு அதுதான் அர்த்தம். இது என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு எக்ஸ் கொடு, நான் ஒரு ஆல்பா கண்டுபிடிக்கிறேன், அந்த எக்ஸ் ஆல்பாவோட கம்மியா இருக்கும். நான் எக்ஸை மாத்துறேன், அதுக்கு ஒரு ஆல்பா கிடைக்கும், அதுக்கு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்பா. நான் இன்னொரு எக்ஸ் எடுக்கிறேன், அதுக்கு வேற ஆல்பா, அதுக்கு வேற இது கண்டிஷன். ஓகேவா? இப்ப இது பவுண்டட சொல்லுதா, இது பவுண்டோட சொல்லுதா? இதுதானே பவுண்ட சொல்லுது. ஏன்னா எல்லாத்திலும் காமனா ஒருத்தனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தனா உனக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸே பவுண்டர் கொடுத்துருவேன் நான், இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா. ஏன்னா 1 பெருசா நம்பர் சொல்லு 2, 2 பெருசா நம்பர் சொல்லு 3, 3 பெருசா சொல்லு 4, போயிட்டே இருப்பேன். புரியுதா? அப்போ இது நான் ஏன்றது நேச்சுரல் நம்பர்னு எடுத்தேன்னா எனக்கு ஒரு ரியல் நம்பர் கிடைச்சினே இருக்கும். 1 கொடுத்தா நான் இங்க 2 தருவேன், 2 கொடுத்தா 3 தருவேன், 3 கொடுத்தா 4 அப்படின்னு தந்துட்டே இருப்பேன். அப்ப நேச்சுரல் நம்பர் பவுண்ட் அபவுன் வந்துடும். ஆனா என்னோட அர்த்தம் என்ன? நேச்சுரல் நம்பர் நிறுத்த முடியுமா இந்த படம் ரைட் சைட்ல அணை போட்டு? போயிட்டே தானே இருக்கும். அது என்ன ப்ரூஃப்ன்றது நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ப்ரூஃப் டெக்னிக்ல அதுதான் மெயின் ப்ரூஃப் நான் வச்சிருக்கிறது. இருந்தாலும் சொல்றேன், இப்போ பவுண்டட் அபவுன்றதுக்கான டெஃபினிஷன் குவான்டிஃபையரோட இம்பார்ட்டன்ஸ் இங்க தெரியுதா? இது வந்து இந்த மாதிரி குவான்டிஃபையர் வச்சு படிச்சிருக்க மாட்டீங்க நீங்க. ஆனா இப்படி படிக்கிறப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுது. என்ன அர்த்தம்? நான் எனக்கு ஒரு ஆல்பா வேணும், செட்ல உள்ள எல்லா எட்ஸுக்கும் எடுத்தேன்னா அந்த எட்ஸை விட அந்த ஆல்பா பெருசா, அவ்வளவுதான். அப்படியே லைனா வருது. நான் எதுவுமே யோசிக்க தேவையில்லை இந்த குவான்டிஃபையர் இருந்தாலும். சரியா? இப்போ ரொம்ப குரூஷியலா இதுக்கு பவுண்டட் அபவ் சொல்லிட்டோம். அப்பர் பவுண்டு இதேதான் டெஃபினிஷனு. லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, இருக்கிற அப்பர் பவுண்ட்ஸ்லேயே லீஸ்டா யார் இருக்கா அப்படின்றது, அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதுவோமா? அது என்ன அர்த்தம்? அது டீட்டெயில்டா அப்புறம் பார்ப்போம், நான் சொல்றேன். இருந்தாலும் அது ஒரு அப்பர் பவுண்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது எல்லா செட்ல உள்ள எல்லாரை விட அவன் பெருசா இருக்கணும். அப்படி பெருசா இருக்கிற எல்லாத்துலயும் அவன் லீஸ்டா இருக்கணும். கரெக்டா? ஸோ எப்படி எழுத போறோம்? அது ஆல்பா வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏன்னு எப்ப சொல்லுவோம்னா, நம்பர் 1 ஆல்பா இஸ் தி அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட். பீட்டா இஸ் if beta is any other upper bound of A, then beta is alpha is less than or equal to beta. நான் வேற ஒரு அப்பர் பவுண்ட் எடுத்தேன்னா அது இதோட பெருசா இல்ல ஈக்குவலா தான் இருக்கணும், கம்மியா இருக்கு.
இல்ல இத வேற மாதிரியும் பார்க்கலாம். எப்படின்னா இந்த ஆல்பா விட கம்மியா எந்த நம்பர் எடுத்தாலும் அது நாட் அன் அப்பர் பவுண்ட். ஓகே, நவ क्वेश्चन அது அப்படியே எழுதிக்கலாம். if beta less than alpha, then beta is not an upper bound of A. ரெண்டு விதமாவும் இதை பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். புரியுதுல என்ன சொல்றேன்னு? இவன் தான் தடுத்து நிறுத்திட்டேன். இருக்கிற எல்லா அப்பர் பவுண்ட்ஸ்ல இவன் தான் லீஸ்ட்னு சொல்லணும்னா அதுக்கு மேல நான் இங்க என்ன சொல்றேன், வேற ஏதோ அப்பர் பவுண்ட் எடுத்தினாலும் இவன் தான் இருக்கிறதுலேயே சின்னதா இருக்கணும்ன்றேன் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா என்னோட கம்மியா எடுத்தனா அவன் அப்பர் பவுண்டாவே இருக்க மாட்டான்றேன் நான். அப்போ அப்பர் பவுண்டா இருக்க மாட்டான்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் அப்பர் பவுண்டுன்றது என்ன அர்த்தம்? இப்ப ஆல்பான்ற நம்பரு அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏனா என்ன அர்த்தம்? அந்த செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டை விட அந்த ஆல்பா பெருசா இருக்கும். கரெக்டா? நாட் அன் அப்பர் பவுண்ட்னா என்ன அர்த்தம்? நாட் அன் அப்பர் பவுண்ட்னா என்ன அர்த்தம்? நாட் லெஸ் than or equal to alpha. law of trichotomy படி இப்போ அதாவது நீ ஒரு நம்பரை நாட் அன் அப்பர் பவுண்ட் சொல்லணும்னா அந்த நம்பரை தாண்டி ஒரு செட்ல உள்ள ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். இந்த ஆல்பா இருக்கு, இவன் அப்பர் பவுண்ட் கிடையாதுன்னு சொல்லலாம், இதை தாண்டி ஒரு எச் சொல்லணும், அது இந்த செட்டுக்குள்ள இருக்கிறவனா இருக்கும். அதான அர்த்தம் இதுக்கு. there is an h in A such that h is greater than alpha, not an upper bound. அப்போ இந்த இடத்துல நான் ஒருத்தனை லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இவன் அப்பர் பவுண்டுன்னு சொல்லணும், அப்புறம் நான் வேற இதை விட கம்மியான ஒரு நம்பர் எடுத்தேன்னா அவன் அப்பர் பவுண்டா இருக்கணும். ஸோ அப்போ இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணும். நான் திருப்பி இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா நம்ம இவ்வளவு நேரம் பண்ண குவான்டிஃபயர்ஸ் அந்த குவான்டிஃபயர்ஸ் தான் இதோட டெஃபினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் குவான்டிஃபயர்ஸ் இப்போ மாத்தி எழுதணும்னா ரொம்ப சிம்பிளா முடிப்பேன். என்னன்னா நம்பர் 1 ஆல்பா எப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னு சொல்வேன். நம்பர் 1 ஃபார் ஆல் h belongs to A, h less than or equal to alpha. Number 2, if beta less than alpha, then there exists h in A such that h is greater than beta. பீட்டா ஆல்பாவோட கம்மியா இருந்தா அது அப்பர் பவுண்டா இருக்காதுன்னு சொல்லணும். ஸோ பீட்டா ஆல்பாவோட கம்மியா இருந்தா அது அப்பர் பவுண்டா இருக்காது. பீட்டா அப்பர் பவுண்டா இருக்காதுன்றது டெஃபினிஷன் இப்பதான் எழுதணும் நம்ம. அதை யூஸ் பண்ணி ஸோ நாட் அன் அப்பர் பவுண்ட் டெஃபினிஷன் அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டேன். நான் இங்க எழுதிருக்கேன்ல பீட்டா லெஸ் than alpha, then beta is not an upper bound. அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன் எதுனா நாட் அன் அப்பர் பவுண்ட் இது டெஃபினிஷன். அது அப்படியே தூக்கி இங்க பீட்டா போட்டேன், அவ்வளவுதான் வேலை. இப்போ ஒரு நம்பரை லீஸ்ட் அப்பர் பவுண்ட் சொல்லணும்னா இது ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ணா போதும். டெஃபினிஷன் இதுதான். டெஃபினிஷனை நம்ம உருவாட்டி இருக்கோம். சரியா? புரியுதா? இந்த 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 விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரியுதான்றது பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் திருப்பி உனக்கு நடத்துவாரு சாரு. அனாலிசிஸ் வரும்போது ஸ்டார்ட்ல இருந்து ஃபுல்லா நடத்துவாங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம குவான்டிஃபயர்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகிறோன்றது தெரியுதா? சரியா? சரி, உங்களுக்கு குரூப் தியரி நடத்தினதுனால அதுல இருந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன் குவான்டிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி. சரியா? இதுல என்ன அர்த்தம்? குரூப் தியரியில சென்டர் ஆஃப் ஜி. ஜி குரூப்னா சென்டர்னா என்னன்னு தெரியும். ஒரு எலிமெண்ட் சென்டர்ல இருக்குன்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? A belongs to center of G னா என்ன அர்த்தம்? For all G belongs to G, AG equal to GA. இதை if and only if வச்சுக்கலாமா? இது நடக்கணும்னா இது இருக்கணும். டெஃபினிஷன். சரியா? அப்போ சென்டர்ல இல்லைன்னா என்ன? ஓகே, இங்க அது எப்படி மாறும் கேட்டு. There exists G belongs to G. என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஓகே. இது எழுதிருவீங்கன்னு எனக்கு தெரியாதா?
ஏதாவது ஒரு ஜி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கம்யூட் ஆகாத மாதிரி ஏவோட கண்டுபிடிச்சாலே போதும், அவன் சென்ட்ரல் இல்லைன்னு அர்த்தம். சென்ட்ரல் இருக்கான்னா அவன் எல்லாரோடையும் கம்யூட் ஆகணும் ஃபார் ஆல். சென்ட்ரல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாராச்சும் ஒருத்தன் கூட கம்யூட் ஆகலனாலும் கதை ஓவர். சரியா? புரிஞ்சுதா? டன் ஓகே, நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ப்ரூஃப்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ், மெயினா ப்ரூஃப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு பேசிக்கான சில சிம்பிள் ப்ரூஃப்ஸ். நாளைக்கு ஃபுல் டே போடாதுன்னு நினைக்கிறேன். மார்னிங் செஷனோட வைண்ட் அப் ஆயிடும் கிளாஸஸ், ஏன் கிளாஸஸ், அப்புறமா சாரோட கிளாஸஸ் இருக்கும். சரியா? மத்தியானம் அவர் என்ன பண்றாருன்றது தெரியல, பட் காலையில செஷனோட மேக்ஸிமம் என் செஷன் முடிஞ்சிடும். ஓகேவா? 25. ஸோ நான் இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப கேட்டுக்கோங்க. பிளஸ் இதுக்கு வந்து மேஜரா தயவு செஞ்சு இந்த புக்கு பிடிஎஃப் விட எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து பெட்டர் யூ பை இட். பிடிஎஃப்லாம் வேணாம், யூ பை த புக். இது எந்த காலத்திலும் நீங்க மேத்ஸ் லைன்ல இருக்கிற வரைக்கும் யூஸ் ஆகும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ்னு இருக்கும். ஓகேவா? கம்மி தான் நினைக்கிறேன், இது ப்ரைஸும் 200 ரஃப்லி வரும். சரியா? தயவு செஞ்சு முடிஞ்சா நீ எந்த புக்கு வாங்குறியோ இல்லையோ இந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. சார் ஆத்தர் நேம்? அஜித் குமார், குமரேசன், பாபா குமார் சர்மா, 3 பேர். குமரேசன் சார் புக்கு தான் இது. சரியா? ஓகே ஃபைன். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா கிளம்பலாம். நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு காலையில செஷன் நான் தான் எடுப்பேன். சரியா? ஓகே ஃபைன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.